19 பாசுரம் திருப்பாவையில் 19 பாசுரம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 20வது பாசுரம். இது தேசி ராகத்துல மெட்ட வச்சு இதை பாடுவா. இது 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முறை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து முன் மணாளனை இப்போதே எம்மைய நீர் ஆட்டேலோரம் வாபாய். இது பாசுரம். இன்னைக்கு முன்னாடி பாசுரத்துல கிருஷ்ணனையும் நப்பினையும் எழுப்பினா, அதே மாதிரி இந்த பாசுரத்திலையும் எழுப்புறா. கண்ணனையும் எழுப்பினா நப்பினையும் எழுப்புறா. எப்படி துவயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி 2 தரம் எழுப்புறா. முதல் பாசுரத்திலும் எழுப்பினா 20வது பாசுரத்திலும் இந்த மாதிரி எழுப்புறா. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, முதல் பாசுரத்துல எழுப்பினாலாம் 2 பேரும் எழுப்பினாலாம் எழுந்திருக்கு இல்லையா, அதனால திருப்பி 100 பாசுரம் பாடுறா. 2 பேரும் எழுதுறதுக்கு என்ன சொல்றா, அதாவது பர்த்தா கணவன் எழுந்திருக்காவிட்டா கூட தம் பத்தினி திரும்பவும் எழுப்பணும். அந்த ஒரு மரியாதையை உத்தேசிச்சு, அந்த சாஸ்திர உத்தேசிச்சு 2ஆம் தரம் எழுப்புறாளாம். 33 அமரருக்கு முன் சென்று 33 வகையான தேவர்கள், 33 அமரர்கள், 33 ஆவா. அவளுக்கு துன்பம் வரத்துக்கு முன்னாடியே பகவான் அவளை எந்த இடத்துல அவ நினைக்கிறாளோ அந்த இடத்துக்கு பகவான் அந்த இடத்துக்கு போய் முன்னாடியே போய் அவளை பின்னாடி தள்ளிவிட்டு இவனே முன் சென்று 33 அமரருக்கு முன் சென்று அவளை பின்னாடி தள்ளிட்டு இவன் முன்னாடி போய் நிற்பானான். அப்படி முன் சென்று இந்த பாசுரம் உபனிஷத்தினுடைய கருத்தை சொல்றது அப்படின்பா, கீதையருடைய கருத்தை சொல்றது அப்படின்பா இந்த பாசுரம். மகாரத்தை சொல்லவே 33 மகாரம் இந்த இதுல பிரணவத்துல மா இருக்கும் இல்லையோ, இம் பிளஸ் ஆ இம் பிளஸ் பூ இருக்கு மூ, அந்த அதை பிரிக்கிறது மகாரத்தை சொல்றது அப்படிம்பாத. என்னது ஆரம்பிக்கிறதே 33 ஆரம்பிக்கிறதா, இம் பிளஸ் மூணு பிரிச்சாக்க அது மகாரம் வர்றது அப்படி சொல்றா. இத பிரணவத்தை நேரா சொல்லாம 17வது பாசுரத்துல அமரமே தண்ணீரேன்னு ஆகும், 18வது பாசுரத்துல முந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலிங்கிறத ஊவும், இந்த 20வது பாசுரமான இதுல மறைமுகமாக மகாரத்தை சொல்லி இருப்பதாக இது பெரிய வாழ்க்கை வியாக்கியானம் பண்றா. இத அமலனாதிபிரான்லயும் அப்படித்தான். அமலன், உபந்த, மந்திபாய். அமலன்கிற முதல் பாசுரம், உபந்தங்கிற ஆரம்பிக்கிறது 2வது பாசுரம், மந்திபாய்ங்கிறது 3வது பாசுரம். இந்த மாதிரி 3 பாசுரங்களையும் அடுத்தடுத்து ஆ ஊ மா இருக்குதுல பிரணவம் அமைக்கப்பட்டது அமலனாதிபிரான்ல பாசுரங்கள்ல. அதே சொன்ன மாதிரி இது துவயம் 2 தரம் கூப்பிடுறா. 2 பாசுரங்கள்ல திவ்ய தம்பதிகளை இவ எழுப்புறா. அமரர்கள் 33 பேர். 33 அமரருக்கு முன் சென்று 33 யாரு அப்படின்னாக்க அஷ்டவசுக்கள் 8 பேர், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 12 11 23 8 31 ஆச்சா. மீதி 2 பேர் எப்படின்னா இந்திரன் பிரஜாபதி, ஆக 33 அப்படின்பா. அப்படி இல்லாட்டா இந்திரன் பிரஜாபதி இல்லாட்டா அஸ்வினி தேவர்கள் சேர்த்துப்பா 33. இவாளுடைய இந்த 33 பேரும் இவாளுடைய விபூதிகள்னா இவாள் எந்தெந்த இடத்துல இருக்காளோ இவாளை சேர்ந்தவா யார் இருக்காளோ எல்லாரையும் சேர்த்து 33 கோடி தேவர்கள் அப்படின்னு கணக்கு. இதே மாதிரி ராட்சசர்கள் 66 கோடி பேர் இருக்கா. இதுல மகாவிஷ்ணு தெரியா இருக்கார். முன் சென்று 33 அமரருக்கும் முன் சென்று அப்படின்னா அவளுக்கு கஷ்டம் துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே போய் அர்ஜுனனுக்கும் பகதத்தன் அப்படிங்கிறவருக்கும் பெரிய சண்டை நடந்துதான். இந்த பகதத்தனால அர்ஜுனனை ஜெயிக்க முடியல. உடனே பகதத்தன் என்ன செஞ்சா, பரமசிவனை தபஸ் பண்ணி அவர்கிட்ட சக்திங்கிற ஆயுதத்தை வாங்கி அதை அர்ஜுனனை நோக்கி எரிஞ்சானான் பகதத்தன்றவன். அந்த சக்திங்கிற ஆயுதம் வரும்போது கிருஷ்ணன் அதை தான் முன்னாடி போய் தன்னுடைய மார்புல தாங்கிட்டாராம். முன் சென்று அப்படிங்கிறது உதாரணம் சொல்லுவா. இது எல்லாத்தையும் 33 அமரருக்கும் முன் சென்று முன்னாடி போய் ஒரு ஆயுதத்தை அந்த சக்திங்கிற ஆயுதத்தினுடைய திருமார்பில் கண்ணன் தாங்கி கொண்டான். கஜேந்திரன் யானை கூப்பிடுறது, முதல வாயில அப்படின்னு கூப்பிடுறது, ஆதி மூலமே கதறது. அப்போ உத்தரம் வந்த எல்லாரும் ஒதுக்கிட்டா. இந்திரன், பிரம்மா, புத்திரன் எல்லாருமே ஒதுங்கிட்டார். இவர் தான் அறக்க பறக்க ஓடி அந்த யானைய காப்பாத்துறார்.
33 அமரருக்கு முன் சென்று சத்தியபுர கஷேத்திரம் காஞ்சிபுரத்துல பிரம்மா யாகம் பண்றார், அவிர்பாகத்தை கொடுக்கிறார். யாகம் பண்ற போது அவிர்பாகம் ஹவிஸ் கொடுக்கிறார். ஹவிஸ் அந்த இதுல ஹோமத்துல ஆகுதி பண்ணணும். அதை கொடுக்கிற போது இந்திரா யஸ்பாகாக வருணா யஸ்பாகாக அப்படின்னு ஆகுதி பண்ணிட்டு போற அந்த சமயத்துல அதை வாங்கிக்கிறதுக்கு இந்திரனோ வருணனோ வரல. ஆனா அதுக்கு பதில பகவானே நேர சென்று வாங்கிட்டானா. பகவான் யாரு? சத்தியபுர கஷேத்திரத்தில் இருக்கிற வரதராஜன் அவரே நேர போய் வாங்கிட்டாராம். இந்திராய ஸ்வாகா அப்படின்னா பகவானே போய் வாங்கிக்கிறார். வருணாய ஸ்வாகா போய் பகவானே தான் ஹவிஸ வாங்கிக்கிறாராம். பகவானே வாங்கிட்டான். 33 அமரருக்கு முன் சென்று சுவாமி தேசிகன் அச்சுத சதகத்துல சொல்றார். தேவநாதனை பத்தி அச்சுத சதகம்னு பிராகிருத பாஷையில பாடியிருக்கார். அதுல சொல்றார், ஸ்ராத்த நிமந்திரித பிராமண வைத்திய பந்தா தேவாகா புக்திம் அப்படிங்கிற. அதாவது சிரார்த்தத்துல சிரார்த்தம் பண்றவா பித்திருக்களுக்காக பிராமணால வரிக்கிறா. பித்திருக்கள் அதுக்காக பிராமணரை வரிக்கிறாவா. நியமந்திரணம் இருக்க சொல்றா. அதாவது நியமந்திரம்னா பிராமணரை வரிச்சு அவ அன்னைக்கு அவ அன்ன போஜனம் பண்ணணும். அன்ன போஜனம் பண்ற போது அந்த பிரசாதம் பிராமணர்களுக்கு போறதோ போகலையா, எப்படி அது பித்திருக்களுக்கு எப்படி போய் சேர்றதோ அந்த மாதிரி இந்திரன் வருணன் இவாளுக்கெல்லாம் அந்த தேவர்களுக்கு பிரம்மா ஆகுதி பண்ற போது அபிஷா கொடுக்கிற போது அதெல்லாம் அவளுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பகவானை போய் அடைஞ்சது அப்படின்னு சுவாமி தேசிகன் அச்சுத சொல்றாரு. உதாரணமா சொல்றாரு. 33 அமரருக்கு முன் சென்று அவிர்பாகத்தை பெற்றுக்கொண்ட கலி என்கிற அந்தர்யாமியான கிருஷ்ணனே. இதுக்கு அர்த்தம் 33 அமரருக்கு முன் சென்று, இது 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயராய். இந்த 2 வரியும் ஆசிரித ரட்சணம், அதாவது அடியவர்களை காப்பாற்றுதல் அப்படிங்கிற பகவானுடைய விரதத்தை சொல்றது. விரதம் அவருடைய விரதம். அவருடைய விரதம்னா அவருடைய எண்ணம், அவருடைய சங்கல்பம், நம்மை அண்டிவாளை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல பகவான் இருக்காருங்கிற முதல் 2 அடி சொல்றது அப்படின்பா. கம்பர் சொல்ற, கடுத்த கராம் கதுவ நிமிர்த்த கை எடுத்து வெடித்து திசை அனைத்திலும் சென்று ஒலிகொள்ள அடுத்த தனி பெருமூலத்து அரும்ப ஹே பதமே என்று ஒரு வாரணம் அழைப்ப. வாரணம் யானை கூப்பிடுறது. இத கஜேந்திர மோட்சத்தை பத்தி எடுத்து சொல்றார் கம்பன். நீ என்றோ, நீதான் அன்னைக்கு ஏன் கேட்ட, முன் சென்று நீதான் அன்னைக்கு உன்னால போய் ஏன் கேட்ட பகவானே அப்படிங்கிறார் கம்பர். இந்த இப்படிப்பட்ட பகவானுக்கு 3 பேர் அபயம் கொடுத்தாலாம். பகவானுக்கு 3 பேர் அபயம் கொடுக்கிறாளாம். எப்படி அபயம்னா, இத ரொம்ப சமத்காரமா சொல்றா. இத பகவானுக்கு இவன் தான் ஆதி மூலங்கிறத நிரூபிச்சானா கஜேந்திரன். ஆதி மூலமே கூட்டம் இவர் தான் வந்தார், இவர் தான் ஆதி மூலங்கிறத கஜேந்திரன் நிரூபிச்சான். பகவானுக்கு அபயம் கொடுத்தான். இவன் தூணை தட்டினான் ஹிரண்யகசிபு. பிரகலாதன் சொல்றான், எங்க இருக்கார் உன்னுடைய நாராயணன் எங்க இருக்காருன்னு கேட்கிற போது அவர் எங்கே இருக்கார், எங்கே பறந்து இருக்கார் அப்படிங்கிற போது இத தூண்ல இருக்கானா அப்படி கேட்கறான் ஹிரண்யகசிபு. அப்ப சொல்றான், தூண்லயும் இருக்கார் துரும்புலையும் இருக்காருன்றான். உடனே தூணை தட்டினோம்னு அங்கேருந்து வரார். பிரகலாதனுடைய வாக்கை அவன் சொல்றத மெய்ப்பிப்பதற்காக அதை உறுதிப்படுத்துறதுக்காக பகவானுக்கு தோன்றார். அதனால பிரகலாதன் பகவானுக்கு அபயம் கொடுத்தான். சர்வரஷ்டகத்வன் அப்படிங்கிறத பெயர் பகவானுக்கு வந்தது. அதனாலதான் அப்புறம் திரௌபதிக்கு ஆபத்தான இக்கட்டான சமயத்துல உடவை சுரக்க செய்யலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆபத் பாந்தவன் என்ன பேரு இருக்கு. அந்த ஆபத் பாந்தவங்கிற டைட்டில அவருக்கு அந்த பட்டத்தை காப்பாற்றி கொடுத்தாலாம் திரௌபதி. அந்த மாதிரி 3 பேர் அபயம் கொடுத்ததா அப்படின்னு எம்பார் ரொம்ப சமத்காரமா சொல்வாராம். எம்பார் இதுல கப்பம் தவிர்க்கும் கலியே துயிராய். கப்பம்ங்கிறது நடுக்கம், நடுக்கத்தை போக்கும் மிடுக்கு உடையவனே. கப்பம் தவிர்க்கும் கலியே, கலியேனா மிடுக்கு உடையவன். தூக்கத்திற்கு துயிலடாய், தூக்கத்திலிருந்து எழுந்து விடு. யார் இவன்? கப்பம் தவிர்க்கும் கலியனா யாரு? தன்னை சரணமாக அடைந்த தேவர்களுடைய நடுக்கத்தை தீர்த்தவன். நடுக்கம்னு என்ன? மனசு நடுங்கிறது. விரோதிகள் நினைச்சு மனசு அடுங்கிறதோ இல்லையோ அந்த நடுக்கத்தை தீர்த்தவன். அர்ஜுனன் கிருஷ்ணன் ஆட்டினா, கர்ணன் தேர்ந்து உன்னை எப்படி காப்பாற்ற சொன்னா கிருஷ்ணன். அந்த மாதிரி கர்ணன் தேர்ந்து அர்ஜுனனை காப்பாத்தினா. பீமன் கிருஷ்ணன் ஆட்டினா.
துரியோதனன் பீமனை காப்பாத்தினான். தர்மன் கிருஷ்ணன் ஆண்டினான். தர்மனை அஸ்வத்தாமால இருந்து காப்பாத்தினான் கிருஷ்ணன். அதே மாதிரி பரீட்சத்தை காப்பாத்தினான். இப்படி 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்வாதுல. கலியே துயிலழாய், அதாவது மிடுக்கு உள்ளவனே, ஞானம், சக்தி, பலம், வீரியம், ஐஸ்வர்யம், தேஜஸ் என்கிற 6 குணங்களை உடையவனான நீ எழுந்திருப்பாயாக அப்படின்னு அர்த்தம். செப்பமுடையாய், செப்பமுடையாய்னா நேர்மை உடைந்த, நேர்மை உள்ளவன், தன்னை சரண் அடைஞ்ச வாழ்க்கை, நேர்மையா நடந்துப்பான். எப்படி நேர்மையா நடந்துக்கிறது? ராவண யுத்தத்துல ராவணன் கடைசி சண்டை போட்டு எல்லாத்தையும் தோத்துக்கிட்டு இருக்கிறான். கையில எந்த ஆயுதமும் கிடையாது. என்ன சொல்றான்? உங்ககிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது, போய் வீட்டுல போய் படுத்து, அரண்மனையில படுத்து தூக்கி விட்டு நாளை காலம்பர கொஞ்சம் எல்லாத்தையும் புதுசா வா, ஆரோக்கியத்தோட வா, மறுபடியும் தைரியத்தோட வா அப்படி திருப்பி அனுப்புறானா. அந்த நேர்மை. திரிகரண சுத்தி உடையவன், தன்னை அண்டிய வாழை எப்படியா காப்பாற்றணும் அப்படிங்கிற நேர்மை உள்ளவன், சாமர்த்தியம் உடையவன். சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையோ, நேர்மை இருந்தாலும் அதுக்கு வேண்டிய காப்பாற்றுறதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையோ, அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தையும் உடையவன். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரலாய், இவருடைய எதிரிகளுக்கு தாபத்தை விளைவிக்கும் நிர்மலமானவனே. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, எதிரிகளுக்கு தாபம், அவளுக்கு கஷ்டம், அவளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் நிர்மலமானவன். இவன் நிர்மலமானவன். தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பாயாக. எதிரிகளுக்கு துன்பம்னா யாரு எதிரிகள்? பகவானுக்கு யாரு எதிரி? பகவானுக்கு எதிரி யாருன்னா முன்னுல பகவானுடைய பக்தர்களுக்கு, பாகவதர்களுக்கு யார் துன்பம் கொடுக்கிறாளோ அவ பகவானுக்கு எதிரி. அவ்வளவுதான். அவதான் விரோதிகள். பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதிக்கு கெடுதல் இழைச்சான் துரியோதனன், துச்சாதனன். இவெல்லாம் கிருஷ்ணனுக்கு எதிரி, விரோதி. அவ்வளவுதான். மகாபாரத யுத்தத்துல இது சொல்வா. மகாபாரத யுத்தத்துல அதனால்தான் அர்ஜுனுக்கு சாரத்தியமா தேர் நின்று குதிரையினுடைய கடிவாளத்தை இழுத்தான். அந்த இழுக்கிற நேரம், இழுக்கிற சமயம் துரியோதனாதிகளுடைய மனைவியருடைய திருமாங்கல்ய நூலும் இழுக்கப்பட்டது. அப்படிப்பா. அந்தகன் சிறுவன் அரசர் தம் அரசர்க்கு இளையவன், சந்தமரர் குடல்கள் தூற்றுவர் பெண்டீர் மேல் நூல் இழப்ப அப்படிங்கிறார் கம்பனத. தூற்றுவர் பெண்டீர் மேல் நூல் இழப்ப. அதாவது இந்திரன் சிறுவன் தேர்வோன். இந்திரன் சிறுவன் தேர்வோன் யார்? அர்ஜுனன். அர்ஜுனன் இந்திரனுடைய பிள்ளை அப்படிங்கிறார். இத கம்பன் இந்த மாதிரி சொல்றாருத. அப்புறம் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், கலசம் போன்ற மென்மை பொருந்திய மார்பகத்தை உடையவள், சிவந்த அதரத்தை உடையவள், நுண்ணிய இடையை உடையவள், நிரந்தரமாக யவனம் உடையவள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சிறுமருங்குல், நுண்ணிய இடை. சிறுமருங்கெல்லாம் எடை ரொம்ப சிறுகி இருக்கணும். ரொம்ப அதாவது இருக்கதே தெரியாதான். இது எப்படி உதாரணம் சொல்றா, திரௌபதிக்கு அபிஷேகம் பண்ணுவாளாம். திரௌபதிக்கு தோழிகள் அபிஷேகம் பண்ணா குளிப்பாட்டி விடுவாளாம். அப்போ எல்லா ஆபரணங்களையும் முடிச்சுட்டு எல்லா ஆபரணங்களையும் போட்டு விடுவா. போடுற போது ஒட்டியானத்தை போடுற போது இடுப்பு எங்க இருக்குன்னு தெரியாதான். எல்லாம் உதாரணமா சொல்றா. நுண்ணிய இடைங்கிறதுக்கு உதாரணம் சொல்றா எல்லாத்தையும். கௌசல்யை பத்தி சொல்ற போது ராமன கர்ப்பத்துல சுமக்கிறதுக்கு முன்பு கௌசல்யனுடைய இடுப்பு ஆகாசம். ஆகாசம்னா என்ன அர்த்தம்? வெட்ட வழியா இருந்தது, இடுப்பே காணோம். ராமன கர்ப்பத்தில் சுமந்த போது அதுவே ஆகாசம். அது மறுபடியும் ஆகாசம் ஆச்சு. எந்த ஆகாசம்னா பகவான் வசிக்கும் இடமான விஷ்ணுபதமாக ஆயிற்று. இப்படிலாம் சொல்ற. இந்த சிறுமருங்கல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். செப்பம் உடையாய், திரள் உடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இது 2 அடியும் துஷ்ட நிகிரகம். முதல் 2 அடி சிஷ்ட பரிபாலனம். இந்த 2 அடி துஷ்ட நிகிரகம் அப்படின்பா. நப்பின்னை இனங்காய் திருவே துயிரழாய். இவள் நப்பின்னை ஸ்ரீதேவி பூதேவிக்கு பின்னால் வந்தவள். ஆக இவளிடம் கண்ணனுக்கு ரொம்ப மோகம் அதிகமா. நங்காய், எப்போதுமே இவன் நங்கை, எவனும் குறையாத நங்கை. ஜரா கடத்தனம் எப்போது வரும்?
ஜரா எப்போ வரும், கிடத்தனம் எப்போது வரும், எப்போதுமே யௌனமா நங்கை அப்படின்னா அப்போ கிடத்தனம் எப்போ வரும் அப்படின்னா, அதாவது சாதாரண உலகம் எடுக்கு அப்படின்னா குதிரைகள்லாம் நடக்காம இருந்தா அதுக்கு வயசாயிடுமா, கிடத்தனம் வந்துருமா குதிரைகள். வஸ்திரங்கள் வெயில போட்டா அவன் வஸ்திரங்கள் சீக்கிரம் நஞ்சு போயிடும். இந்த மாதிரி சொல்றா. பெண்கள் பர்த்தாவனும் சேராமல் இருந்தால் அந்த மாதிரி இதெல்லாம் உதாரணம் சொல்றா. அத்வாஜாரா மருஷ்யானாம் அப்படி ஸ்லோகம். இது ஸ்லோகத்துல இதுக்கு எழுதுறா. நங்காய்கிறதுக்கு இவ்வளவு இதுல லௌகீகமான அர்த்தங்கள் நிறைய சொல்றா. கலியே துயிலழாய் மிடுக்கு உள்ளவனே, ஞானம், திருவே, அடுத்தது திருவே, நப்பின்ன இலங்காய் திருவே. இவள் புருஷகார பூதையான பெரிய பிராட்டிக்கு ஒப்பானவள். பகவான் பிரார்த்திச்சாதான் அனுகிரகம் பண்ணுவான். ஆனா பிராட்டியோ பாவம் செய்யறானேங்கிறது எம்பள்கிட்ட பச்சாதாபப்பட்டு அந்த பாவத்திலிருந்து இவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே முன்னால அனுகிரகம் பண்ணுவாளாம் தாயார். பாபானாம் வா சுபானாம் வா அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்குதுக்கு. அதை வச்சுன்னு உதாரணமா சொல்றா. இத மணல் சோற்றில் கல் ஆராயலாமோ அப்படின்பாலாம் பிராட்டி பகவான்கிட்ட. சாப்பிடுறது மணல் சோறு, அதுல போய் கல் இருக்குன்னு சொல்லலாமோ அப்படின்பாலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி பிராட்டி பகவான்கிட்ட இந்த மாதிரிலாம் சிபாரிசு பண்ணுவாளாம் ஜீவாத்மாக்களை பத்தி. இவ பூதேவியுடைய அவதாரம். இவளுக்கு அடுத்த தேவியான நீலாதேவி அடுத்துவா. நப்பின்னைங்கிற பெயரு, நப்பின்னைங்கிற பெயரை ஒரு புருஷகார பூதியா இருக்கா. இப்போ திருவே துயிலழாய் திருவாகிய நப்பின்னையே அப்படின்னு அர்த்தம். கண்ணனுக்கு திருவாகிய, கண்ணனுக்கும் திருவாகி இருக்கிற நப்பின்னையே, தூக்கத்திலிருந்து எழுவாயாக அப்படின்னு அர்த்தம். திருவே துயிலழாய் நப்பின்னைக்கும் திருவாகி இருப்பவள். உக்கமும் தட்டொடியும் தந்து உண்மனாளனை. உக்கம்ங்கிறது விசிறி, உக்கம் தட்டொடி. உக்கம்ங்கிறது விசிறி, தட்டொடிங்கிறது கண்ணாடி. விசிறியும் கண்ணாடியும் கொடுத்து உன் மணவாளனான கண்ணனை, உக்கமும் தட்டொடியும் தந்து உன் மணாளனை இது ரெடிக்கும் கொடு. எந்த உக்கம்னா விசிறினா எப்படிப்பட்ட விசிறி? வெட்டி வேரால் செய்யப்பட்ட விசிறியாது. அதை கொண்டு அதை வச்சுதான் பகவானுக்கு விசிறணும். ஆலவட்ட கைங்கரி அதை வச்சுதான் பண்ணணும். திருக்கச்சி நம்பிகள் காஞ்சிபுரத்துல வரதனுக்கு ஆலவட்ட கைங்கரி தான் பண்ணுவார். திருக்கச்சி நம்பிகள் எப்பவும் அந்தரகமா செய்வார். அதை அந்தரகமா திரை சாத்தியிருக்கோம். இவர் திரைக்கு உள்ள இருந்துட்டு பெரிய பெருமாளுக்கு இவருக்கு மூலவருக்கு, காஞ்சிபுரம் வரதராஜர் மூலவருக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார் திருக்கச்சி நம்பிகள். அப்போ தேவ பெருமாள் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட பேசுவாராம். இது குரு பரம்பரையில வருது இந்த மாதிரி எல்லாம். அந்த ஆலவட்ட கைங்கரியம் பண்றதுக்கு இப்போ அச்சாவதாரத்து இப்பவும் போட்டி. அங்க போயிருந்தாக்க விசிறி கைங்கரியம் பண்றதுல போட்டி போடுவாளாம். அந்த மாதிரி உக்கம் விசிறி, உக்கமும் தட்டொடியும் தந்து அப்படிங்கிற சொல்றா. தட்டொடிங்கிறது கண்ணாடி. கண்ணாடின்னா அந்த காலம்பரை எழுந்த உடனே பார்க்கக்கூடிய வஸ்து கண்ணாடி சொல்ற. அந்த காலத்துல கண்ணாடி கிடையாது. கண்ணாடினா ஆதர்சம், ஆதர்சம்ங்கிறது கிடையாது அந்த காலத்துல. தட்டொலின்னா தட்டுடைய ஒளிதான். எந்த தட்டு அப்படின்னா வெங்கல தட்டு. வெங்கல தட்டை சாம்பலால் நல்லா பளபளபளன்னு தேய்ச்சி வச்சுப்பாலாம். அந்த தேய்ச்சி வச்சுட்டு அதுல பளபளப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனுடைய பளபளப்பு நாம எடுத்து மூஞ்சி பார்த்தோம்னா மூஞ்சில பிரதிபலிக்கும். அதை வச்சுட்டு தான் பாக்குற வழக்கம். திலகம்லாம் அந்த காலத்துல வச்சுதான் இட்டுப்பா. உக்கவும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. விசிறியால் நீ உன் மணாளனை விசிறு. தட்டொழியால் அவன் திருமுகத்தை பார்க்க சொல்லு. உன் மணவாளான கண்ணனை பார்க்க சொல்லு. இப்போதே எம்மை நீராட்டேலோ, இந்த சமயத்திலேயே இந்த க்ஷணத்திலேயே கிருஷ்ணனையும் எங்களையும் ஒன்று சேர்த்து ஆனந்தம் அடைய செய்வாயாக அப்படின்னு இந்த பாசுரம். இதுக்கு சுவாபதேசம் உட்பொருள் எப்படின்னா, திருவுக்கும் திருவான கண்ணன் பகவான் அவனை மோட்சத்துக்கு வேண்ட பாசுரம் இது. எல்லா ஞானத்தையும் தந்து அபிமானத்துக்கு பாத்திரமான எனக்கு நீராட்டமான மோட்சத்தை செய்திவை அப்படி சொல்ற பாசுரம். அதுன்னு சொல்லலாம். ஆச்சாரியனை கண்ணனை வேண்ட மாதிரி இத ஆச்சாரியனை வேண்டா அப்படின்னு சொல்வா. இத செப்பென்ன அப்படின்னாக்க பக்தி ஞானங்கள், வைராக்கியம், அனுஷ்டானம் இது எல்லாத்தையும் சிறந்து இருக்கும் ஆச்சாரியனே. எனக்கு
கைங்கரிய உபகரணங்களையும் உன் அன்புக்கு இலக்கான பகவானையும் கொடுத்து கைங்கரிய சாம்ராஜ்ய அபிஷேகம் செய்து வைப்பாயாக அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்வா. இந்த சுவாபதேசம் சொல்வா. இதுக்கு 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரடாய் எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாய் ஜனங்கள் சமர்ப்பிக்கிறது எல்லாத்தையும் தானே அடைந்து தேவர்களை அடையாமல் செய்கிற மெடுக்குள்ள பகவானே அனுகிரகிக்க வேண்டும். சுவாபதேசம். செப்பமுடையாய் திறருடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலாக துயிலடாய். கடற்கரையில் சொன்ன வார்த்தை ராமாவதாரத்துல. சமுத்திரராஜனுக்கு கடற்கரையில் சொன்ன வார்த்தை, விபீஷணனுக்கு கடற்கரையில் சொன்ன வார்த்தை, தேர்தட்டில் சொன்ன வார்த்தை இங்க அர்ஜுனனுக்கு மகாபாரதத்துல. இவற்றை சொல்லியபடி சரணம் அடைஞ்சவாள ரட்சிப்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவனே, தடைகள் எல்லாம் உடைச்சி இருக்கிற திறமை உள்ளவனே, தன்னை யாரு அன்றாளோ சரணாகதின்னு வராளோ அவளுடைய விரோதிகளிடத்துல சரணாகதியின் மஞ்சவாளுடைய பாவத்தை எல்லாம் அவளுக்கு கொடுப்பவனே அனுகிரகிப்பாயாக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சுவாபதேசம் இப்படி சொல்றா. செத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னா தன்னை சரணாகதி அடைஞ்சவர்கள் யாரோ அவளுடைய பாவத்தை எல்லாம் சரணாகதி அடைஞ்சவாளுடைய விரோதிகள்கிட்ட கொடுக்கக்கூடிய விமலா எழுந்திருப்பாயாக அப்படிங்கிற. செப்பென்ன மறுமூலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின் நெய்னங்காகி திருவே துயிரடாய். இது கலசத்துக்கு சமமான ஓம். ஓம்ங்கிற பிரணவத்தால் சொல்லப்படுபவன் பகவான். உயர்ந்த ஞானத்தை கொடுப்பவன், உறுதியான பேச்சை உடையவன் செவ்வாய். என்ன எடுத்துக்கிறான் உபகாரமா? அவனுக்கு உபகாரமா எடுத்துக்கிறான். உபகாரம்ங்கிறது என்ன செய்ய, என்ன உபகாரம்னா என்ன? அவருக்கு பகவான் வரபோது பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது உபகாரம். உபகாரம்னு என்ன சமர்ப்பிக்கிறோம்னா பழம், பால், வெற்றிலை, இதெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு உபகாரம்னு பேரு. இவன் ஓம்ங்கிற பிரணவத்தால் சொல்லப்படுபவன், உயர்ந்த ஞானத்தை கொடுப்பவன், உறுதியான பேச்சை உடையவன். இவனுக்கு உபகாரமா நாம என்ன செய்யறோம்? நம்முடைய பாவத்தையே கொடுக்கறோமா, பாவத்தை எடுத்து கொடுக்கறோமா. அந்த பாவத்தை அவன் சாப்பிட்டுறானா. நாம கொடுக்கிற உபகாரமா நம்ம கொடுக்கிற பாவத்தையே சாப்பிட்டுட்டு வயிறு மெலிஞ்சு கிடக்கான். இவ்வளவு சாப்பிடறானே, எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கோம், இந்த பாப்பம் முழுக்க எடுத்து விழுங்குறானே, அவன் வயசு பெருசா இருக்க மாட்டாமோ? இல்ல, மெலிஞ்சு இருக்கான். அவருடைய உதரம் மெலிஞ்சிருக்கு, சிறுமருங்குல். அந்த பாவங்களை, அதாவது பாவங்களை அழிச்சு விடுறவன், எப்போதும் மெலிஞ்ச வயிற்றை உடையவன், அநாதி, பரிபூரணன், திருவுக்கும் திருவான கண்ணனே. அப்பின்னை நங்காயனாக்கா திருவுக்கும் திருவான கண்ணனே, எங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணு. துயிலுவாயாக மோட்சத்தை கொடுத்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. உக்கவும் தட்டுளியும் தந்துமுன் மணாளனை இப்போதே எம்மை நீராற்று. ஊக்கத்தோடு செய்யப்படும் கைங்கரியம், ஞான விகாசம், இது எல்லாத்தையும் உன்னுடைய பிரியத்துக்கு பாத்திரமான எனக்கு இப்போதே உனது பரிபூர்ணமான அனுபவங்கிற நீராட்டத்தை கொடுத்து என்னை ரட்சிப்பாயாக. இதெல்லாம் சுவாபதேசம். இந்த பாசுரத்துக்கு மனுஷன் பிறக்கிற போதே, மனுஷனுக்கு பிறக்க போது மூன்று கடன்களை செய்ய வேண்டியிருக்கு மனுஷன். என்னன்னா, ஒண்ணு ரிஷிகளுடைய கடன், இன்னொன்னு தேவர்கள் கடன், இன்னொன்னு பித்தர்கள் கடன். பிரம்மச்சரிய விரதத்தால ரிஷிகளுடைய கடனை தீர்க்கிறான். யாகம், யஜ்யம் இதெல்லாம் செஞ்சு தேவர்களுடைய கடனை தீர்க்கிறான். சந்ததியை விருத்தி பண்ணி பித்தர்களுடைய கடனை தீர்க்கிறான். இதை தவிர தினம் ஜீவஹிம்சை வீட்டுல நடக்கிறது. அருவாள்மனை, அம்பி, அடுப்பு, ஜலத்தை எடுக்கிறோம், அதை காய்ச்சறோம், வீட்டுல விளக்க மாத்தால பெருக்கிறோம். இதனால வீட்டுல ஜீவஹிம்சை இருக்கு. இந்த பாபத்தை போக்குறதுக்கு தான் பஞ்சமகா யஜ்யம் செய்யணும் இருக்கு. இதெல்லாம் செஞ்சாதான் பகவானுடைய அனுகிரகம் ஏற்படும். பகவானுடைய அனுகிரகம் ஏற்படுறதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் அனுஷ்டானங்களை செய்யணும்னு சொல்றாங்க. அனுஷ்டானங்களை செஞ்சா பகவானை அண்டின மாதிரி அர்த்தம், பகவானை சரணடைஞ்ச மாதிரி அர்த்தம். இதெல்லாம் செய்ய பகவானுக்கு ஒரு பிரீதி ஏற்படும் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் சொல்றான். நப்பின்னே இவருடைய பிரார்த்தனையை கேட்டு
சந்தோஷப்பட்டு என்ன செய்யறான், கதவை திறந்து வாங்க உள்ள வாங்குறா. சுப்பிரபாதம், திருப்பள்ளி எழுச்சி பாரு சொல்லுங்க, எல்லாருக்கும் கண்ணனுடைய சொல்லுங்கிறாராம். அந்த அனுகிரகத்தை பெற்ற ஆட்சிய சிறுவியர் இதுக்கு அடுத்த பாசனத்துல கிருஷ்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறா, துயில் எழுமாறு கிருஷ்ணனையே பிரார்த்திக்கிறா. இந்த பாசுரம் திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணங்குடி சோழ தேசத்தில் இருக்கு, திவ்ய தேசத்தை குறிக்கிறதா சொல்வார். ஸ்ரீ லோகநாயகி சமேத ஸ்ரீ லோகநாத பரபிரம்மணே நமஹ. அவர் அடுத்தது 21வது பாசுரம். இது காம்போதி. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி வீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிராய் மாற்றால் உனக்கு வரி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி படியமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரோரெம்பாவாய். இந்த பாசுரம் 1000 பெண்கள்லாம் வந்திருக்காளே, இவ நீலாதேவி நப்பிலேயே சேர்ந்துக்கிறானா, சேர்ந்துட்டு கிருஷ்ணனை எழுப்புறா. எப்படின்னா, இது இன்னொன்னு சொல்வா, திருவாராதனை பண்றதுக்கு முன்னாடி பகவானை எழுப்பணும் இல்லையோ, அந்த பாசுரமாகவும் இது ஆகும் அப்படி சொல்ற. ஏற்ற காலங்கள் எதிர்பொங்கி வீதளிப்ப, தகுந்த பாத்திரங்கள் எதிர நேரம் இருந்தா கூட அது நிறைஞ்சு போய் வழியுமா. அப்படிப்பட்ட பால் வளம், பால் சமிருத்தி உள்ளது. ஏற்ற காலங்கள் எதிர்பொங்கி வீதளிப்ப, பால் கறப்பதற்காக பசுவினுடைய மடியின் கீழே வைக்கப்படும் பாத்திரங்கள் அந்த பசுவினுடைய பெருமைக்கு தக்கவாறு இருக்கணும். நல்ல பசுனா திடகாத்திரமா இருக்கு, நிறைய கறக்கிறதுனா அது கிட்ட போய் ஒரு அடா கொண்டு வச்சாக்க அந்த பசுவினுடைய பெருமைக்கு தக்கவாறு பாத்திரம் வைக்கணும். அந்த மாட்டினுடைய காம்புல ஒரு பீழ் இழுக்கும் போதே பெரிய பாத்திரத்துல ரொம்பி அது எதிர்பொங்கி வழியுமா, எதிர்பொங்கி வழியும். மேல எகிரி வழிஞ்சு போயிடுமா. களம் இடாதார் குற்றமே அன்றி பசுவின் குற்றம் என்று அப்படி சொல்லுவா. இத களம் இடாதார் குற்றம், களம்னா பாத்திரம், பாத்திரம் இடாதார் குற்றமேனா அது பசுவியுடைய குற்றம் அல்ல. பசு பால் கொடுக்கறது சித்தமா இருக்கு, நீ அதுக்கு தகுந்த பாத்திரத்தை வைக்கலன்னு அர்த்தம். களம் இடாதார் குற்றமே அன்றி பசுவின் குற்றம் என்று அப்படின்பா. பெரிய பாத்திரத்தை வச்சாலும் அது உடனே ரொம்பி போயிடும். பாத்திரத்தை மாத்திக்கொண்டே இருக்கணும், அந்த அளவுக்கு பால் சோதண்டே இருக்கும். பசுக்கள்லாம் பால் கொடுத்தா என்ன கொடுப்பா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பால் கொடுக்கறது கிடையாது. அது பிரதி உபகாரத்தை பார்த்து பால் கொடுக்கறது கிடையாது. பூமி இருக்கு, அது என்ன புதிய உபகாரத்தை பார்க்க நமக்கு நன்மை செய்யறது. மரம், மேகம் இதெல்லாம் பிரதி உபகாரத்தை பார்க்கறது கிடையாது. மரத்தை வெட்டினாலும் நமக்கு அது நிழலை கொடுக்கறது. பூமியை வெட்டினாலும் அந்த வெட்டவன் பூமி தான் வெட்டுறவன் பூமி தான் தாங்கிறது. மேகம் வித்தியாசம் பார்க்காம மழை பெய்யுறது. ஆயர்பாடியில அந்த மாதிரி பசுக்களுக்கு பால் கறக்கும் போது குடம் போதாதான், குடங்கள் போறாதான், பெரிய பெரிய குடங்கள்லாம் போடவே போறாதான், பெரிய பெரிய அண்டா போன்ற பாத்திரங்கள் வேணுமா. அந்த மாதிரி கண்ணனும் பசுவி போல தொட்டவுடன் பால் சுரப்பதை போல பிரார்த்திச்ச உடனே அனுகிரகம் மழை பொழிபவன் கண்ணன். சரணம்னு ஆரம்பிச்சா சரணாகதி வந்திருக்கேன், சரணாகதி சொன்னாலே போருமா, உடனே அனுகிரகம் மழை பொழிய ஆரம்பிச்சிருவானா கண்ணன். அண்ணன் வேணும், அவன்கிட்ட என்ன வேணும்னாக்கா பக்தி இருக்கணும், அன்பு இருக்கணும். அது இருந்தா போடும். பகவான்கிட்ட கிருஷ்ணன்ட்ட யார் யாவா எப்படிப்பட்டவா, அவ எதை சேர்ந்தவா, எந்த மாதிரி வித்தியாசம் அவனுக்கு கிடையாது. வித்தியாசம் இல்லாம கிருபையை கொடுக்கக்கூடியவன், கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பவன். இவன் மிடியன் ஆகையாலே கொடான், அவன் பூரணன் ஆகையாலே கொள்ளான். மிடியன்னா தரித்திரம். தரித்திரம் இருக்கிறவனை போய் கேட்டா என்ன கொடுக்க முடியும், அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது கொடுக்கறதுக்கு. இவன் மிடியன் ஆகையாலே கொடான், கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை, கொடுக்க மாட்டான். அவன் பூரணன் ஆகையாலே கொள்ளான், அவனுக்கு எல்லாம் இருக்கு. அவன்கிட்ட போய் நீ வாங்கிக்கோன்னா எனக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்லுவான், என்கிட்ட எல்லாம் இருக்கு வேண்டாம் சொல்லுவான். இவன் விடியன் ஆகையாலே கொடான், அவன் பூரணன் ஆகையாலே கொள்ளான். இவனுக்கு இவருடைய சொரூபம் என்ன, விடியனாலே சுரூபம், விடியன் ஆனா இவனுடைய சொரூபம், இவருடைய இது என்ன, இவருடைய கேரக்டர். இவன் தரித்திரவாதி, தரித்திரம், இவங்கிட்ட ஒண்ணும் கிடையாது. இதுதான் இவருடைய சொரூபம், இவருடைய கேரக்டர். அவனுக்கு பகவானுக்கு பூர்த்தியாலே சொரூபம், அவன்கிட்ட எல்லாம் இருக்கு, அதனால அது அவனுடைய சொரூபம். உலகத்துல கொடுக்கிறவா என்ன செய்யறா,
இவனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி யோசித்து பலன் கிடைக்கும் நான் தான் கொடுப்பா, நமக்கு உதவுவாங்கிற எண்ணம் இருந்தாதான் கொடுப்பா. நாம பணத்தின் நன்மைக்காக பணத்தின் மீது ஆசை வைக்கிறோம் கிடையாது. பணத்தின் மூலம் நமக்கு நன்மை பெறலாம் அப்படிங்கறதுதான் நமக்கு பணத்தின் மேல ஆசை. பகவான் சரணாகதி ரட்சகன். சரணாகதி அடைஞ்சவாளுக்கு அவன் அனுகிரகம் பண்ற போது அவளோட கூட வராளே அவளுக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணுவானா. திருஜடை உதாரணம் சொல்றோம். அசோக மனத்துல சீதா தேவி சரணாகதி பண்ணினா திருஜடை அவளா சரணாகதி பண்ணா. ஆனா கூட இருக்கிற ராட்சசிகளுக்கும் சேர்த்து அந்த சரணாகதி தர்மம் அவளுடைய அந்த அந்த ரஷ்டத்துவம் கிடைச்சதுதான். சீதா தேவி எல்லாரையும் ரசிக்கிற அப்படின்னா அதுல அடங்கி திருச்சனுடைய சரணாகதியில் மீதி ராட்சசிகளும் அடங்கி இருந்தார்கள் அப்படின்பா. அதே மாதிரிதான் பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படித்தான். சத்தியபாண்டனுக்கு மோட்சம் கிடைக்கிற போது அவனுடைய பானைக்கும் சேர்த்து மோட்சம் கிடைச்சது. எதிர்பொங்கி மீதளித்தது பகவானுடைய கிருபை. எதிர்பொங்கி மீதளித்தது. இங்கெல்லாம் மகாபாரதத்துல கர்ணன் எதிர்பொங்கி மீதளிச்சானா. அதாவது சகஸ்திர கவசன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. சகஸ்திர கவசன் அவனுடைய பேரே அப்படிதான், சகஸ்திர கவசன். நூற்றுக்கணக்கான கவசத்தை அணிந்தவன் அசுரன். சகஸ்திர கவசன் என்கிற அசுரன் 1000 கவசத்தை அணிஞ்சிருந்தான். சகஸ்திரம் 1000 கவசத்தை அணிஞ்சிட்டு இருந்தான். 100 இல்ல, 1000 கவசத்தை அணிஞ்சிட்டு இருந்தான். அவனை கொள்றதா எப்படின்னா ஒவ்வொரு கவசமா அறுத்துட்டு போகணும். அவன் உடம்புல இருந்து ஒவ்வொரு கவசமா அறுக்கணும். அது எப்படின்னா ஒரு கவசத்தை அறுத்து விட்டு தபஸ் பண்ணணும். அப்படியே மறுபடியும் இன்னொரு கவசத்தை அறுக்கணும், மறுபடியும் தபஸ் பண்ணணும், அப்புறம் இன்னொரு கவசத்தை அறுக்கணும். இந்த மாதிரி கவசத்தை அறுத்து விட்டு தபஸ் பண்ணி கவசத்தை அறுத்து விட்டு தபஸ் பண்ணா அவனை கொல்லத்துக்கு 1000 வருஷமாவது ஆயிடுமா. இதுக்காக பகவான் நரநாராயணன் அவதாரம் பண்ணார். இவாளுக்குள்ள பேசிட்டாலாம் நரநாராயணன். என்ன பேசினால்னா, நான் சண்டை போட்டு ஒரு கவசத்தை அறுக்கிற வரைக்கும் நாராயணன் தபஸ் பண்ணணும். நாராயணன் தபஸ் பிடிச்சி கவசத்தில் இருக்கிற சமயத்துல நரன் தபஸ் பண்ணணும். இந்த மாதிரி போட்டு இது மாதிரி அந்த ஒவ்வொரு கவசமா அறுத்துன்னு போனானா ஒரு கவசம் மிச்சம் இருக்கிற போது அது நரன் அறுக்க வேண்டிய சமயம். அது அந்த சமயத்துல அவன் என்ன செஞ்சான், இந்த சகசர கவசன் சூரியன் போய் சரணடைஞ்சான். சூரியனை காப்பாத்துனான். சூரியன் இந்த சகசர கவசத்தை எடுத்து அப்படி முழுக்கிட்டானான். அதனால அவனை அந்த இன்னொரு கடைசி கவசத்தை அறுக்க முடியல நரனால. அவன்தான் சூரியனுடைய புதல்வனா குந்திக்கு கரணனாக பிறந்தான் அப்படின்னு சொல்றது புராணம் சொல்றது. இது மாதிரி புராணம் கரணாக அவன் தான் பிறந்தான். இந்த கவசத்தை அறுக்க கண்ணன் என்ன செஞ்சான், இந்திரனுடைய புதல்வன் அர்ஜுனனுக்கு அது முறையா பிறக்கிறதுனால இந்திரன் அனுப்பிச்சானா. கர்ணனை போய் யாச்சிச்சு அந்த கவசத்தை வாங்கிக்கோ அப்படின்னா அந்த கவசத்தை கர்ணன் மாறுபிலேருந்து அறுத்து கொடுக்கறான். கவசத்தை அறுக்க உடம்புல இருந்து அப்படியே ரத்தம் சொட்டுறது. இத கர்ணன் எதிர்பொங்கி வீதளித்தான். இதோடு நிக்கல, கண்ணனே அவன்கிட்ட போய் யாசனை பண்றான், யாசிக்கிறான் கண்ணன். வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றார், தாண்டிய தரங்கம் கருங்கடல் உடுத்த தரணியில் கலர்ந்தவர்க்கெல்லாம் வேண்டிய கருதி நீ எனக் கேட்டேன் மேருவின் இடைத்தவன் பூண்டேன். மேருவில நான் தபஸ் பண்ணிட்டு வரைகிறார். மேருவின் இடைத்தவன் பூண்டேன் ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன். வறுமையில போயிட்டு இருக்கேன். ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன். எய்த சொல்று இக்கடத்து அளிப்பாய். இந்த இடத்துல எனக்கு கொடு. தான் தூண்டிய கவனத்து சுரகதம் சுடர் தர தோன்றிய தொன்றே அப்படின்னு கேட்கிறாராம். ஏ சூரியபுத்திரனே கர்ணா, அலைகள்லாம் அடிச்சுட்டே இருக்க கருங்கடல் அந்த இந்த உலகம் முழுக்க சுத்தின நீதான் தீனர்களுக்கு வேடிக்கை கொடுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன்.
இந்த சமயம் இந்த க்ஷணம் உங்ககிட்ட எது இருக்கோ எனக்கு குடு அப்படி கேட்கிறார் மாயன். கண்ணன் கேட்கிற கர்ணனை கேட்கிறான்னா கர்ணன் வந்து அப்போ எதிர்வங்கி மீதளித்தான் அப்படின்பா. எல்லாவற்றையும் தானமா கொடுத்தானா கர்ணன். இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்றா எதிர்வங்கி மீதளிப்ப அப்படிங்கிறதுக்கு. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள் ஒருத்தருக்கும் வஞ்சனை பண்ணாது. புண்ணாக்கு வைக்கல, தவிடு வைக்கல, வைக்கல, தண்ணீர் வைக்கலைங்கிறதாக அது வந்து பால் கொடுக்காம இருக்காது. மாற்றாதே பால் சொரியும். பால் கறப்பவா யாரு, அவ என்னான்னு பார்க்காம, அவன் இடையனா சிறுவனா ஸ்திரியா இதெல்லாம் பார்க்காம பால் சொரியும். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல். வள்ளல் அதெல்லாம் சொரிதலாம், ஊற்று போல சொரியுமா, பால் வந்துட்டே இருக்குமா. அவை அப்படிப்பட்ட வள்ளல்கள். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இப்படிப்பட்ட வள்ளல்கள் எந்த ஜாதியிலையும் கிடையாது. கோகுலத்து பசுக்கள் இவை. இதெல்லாம் கண்ணனும் வள்ளல், அவனும் கொள்ள குறைவிலன், வேண்டியதெல்லாம் தரும் கோதில் வள்ளன். வள்ளல் மணிவண்ணனவன், கொள்ள குறைவிலன். எடுக்கெடுக்க ஒன்னும் வத்துறது கிடையாது பகவான்கிட்ட. வேண்டித்தெல்லாம் தரும். என்னென்ன கேட்கிறோமோ எல்லாத்தையும் கொடுப்பான். கோதில் வள்ளல் அவன் மணிவண்ணன். கோதில் வள்ளல், குற்றமில்லாத வள்ளல். யாசிப்பு அவளுக்கு எதை கொடுத்தா அவளுக்கு நன்மையோ அதை கொடுக்கிறவன். யாசிக்கிறவாள் கொண்டு யாசிக்க இவன் அவளுக்கு வேண்டாத கொடுக்க மாட்டானா. யாசிப்பு அவளுக்கு எது வேணுமோ அதை கூட, எது கொடுத்தா எது நன்மையோ அதை கொடுப்பானா. அப்படிப்பட்ட வள்ளல். ஆச்சாரியன் வந்து சிஷியர்களுக்குள்ள அபிமானத்தால நிறைய விஷயங்களை உபதேசிப்பார். அதனால ஆச்சாரியனும் வள்ளல். ஆச்சாரியன் சிஷ்யனை வந்து சிஷ்யன் தன்னை வந்து கேட்கிற போது அவனுக்கு எது ஹிதமோ, அது அவனுக்கு எது நன்மையை பெறுமோ அதை உபதேசப்படி பண்ணுவாரான் ஆச்சாரியன். அதனால ஆச்சாரியனும் வள்ளல். நம்மாழ்வார் சம்சார கடலை தத்தளிக்க ஜனங்கள் இவரை வேண்டாமலேயே சொல்றார். நம்மாழ்வார் விடுமீன் முற்றவும் அப்படின்னு உபதேசிக்கிறார். விடுமீன் முற்றவும், எல்லாத்தையும் விட்டுடுங்கிறார். விடுமீன் முற்றவும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவர் வள்ளல். மதுர கவிகள் நம்மாழ்வாருடைய வள்ளல் தன்மை என்ன சொல்றார்? அருள் கொண்டாடும் அடியவர் என்போர் அருளினான் அருமறையின் பொருள். அருமறையின் பொருள் சொல்றானாம். அருள் கொண்டு 1000 என் தமிழ் பாடினான். சாம வேதத்தையே பாடினார் திருவாய்மொழியில. சாம வேத சாரம் அருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 என் தமிழ் பாடினான். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அப்படின்னு சொல்றார் மதுர கவிகள் நம்மாழ்வாரை பத்தி. இதெல்லாம் வள்ளல் வள்ளல்ங்கிறது சொல்றார். குரு பரம்பரையில ஒரு வரலாறு சொல்வா. ஒண்ணு உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருநாராயணபுரம் போயிட்டு இருக்கார். திருநாராயணபுரம் போற போது கிட்டக்க அதுக்கு முன்னாடி ஒரு குளம். அந்த குளக்கரையில ஒரு வண்ணான் இவரை பார்த்து விட்டு நமஸ்காரம் பண்றான். கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றான். அவனை பார்த்தா அவனுக்கு 12 திருமணம் இருக்கான். அவன் ரொம்ப வைதிகனா இருக்கான். அவன் உடையவருக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு இவ்வளவு வைதிகரோட இருக்கியே யாரு நீ கேட்கிறார். ஏன்னா அவருக்கு முன்னாடி யாரும் தெரியாது. அவருக்கு தெரியாது. அவன் குளக்கரையில வந்து நமஸ்காரம் பண்றான், கீழே தண்டனை சமர்ப்பிக்கிறான். அவரை வைதிகம் 12 திருமணம் இருக்கான். அதுக்கு அவன் சொல்றான், நான் வேஷ்டிகளை வெண்மை ஆக்குபவன், அயலாரின் வேஷ்டிகளை துவைத்து வெளுப்பாக்குபவன். இன்று உங்களை தண்டனிட்டு தூய்மை பெற வந்திருக்கிறேன். நான் புறத்தையாருடைய வேஷ்டி எல்லாம் வெளுப்பாக்குறேன், என்னையே தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கேங்கிறானா அந்த வண்ணான். உடனே தன்னுடைய குமாரர்களையும் கூப்பிட்டானா. எப்படி கூப்பிடுறான்? சடகோபாவா, குருகூர் நம்பிவா, பகுலாபரணாவா, காரி மாறாவா இப்படின்னு கூப்பிட்டுட்டு உடையவர் எம்பெருமானார் இவரை தண்டம் சமர்ப்பிங்க அப்படின்னா. எம்பெருமானாருக்கு மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே அவருக்கு மயக்கமெல்லாம் வந்துருத்தான். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணார். சொன்ன உடனே அமுதூரம் சடகோபனின் பெயரை வைத்து அழைக்கும் வகையில் மகப்பேற்றை பெற்றிலேனே, வீணாக காஷாயத்தை தரித்தேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம் உடையவர்.
சொன்ன உடனே அமுதுகிறோம், சொன்ன உடனே நாக்கு தித்திக்கும், மனசு தித்திக்கும், வாய் தித்திக்கும். அப்படிப்பட்ட பெயரை உடைய சடகோபனுடைய பெயரை வச்சு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லாத போயிட்டு காஷாயத்தை அதுக்குள்ள காஷாயம் சன்னியாசாசனம் வாங்கியிருப்பேனே அப்படின்னு வருந்திராராம் உடையவர். இப்படி உடையவரை சிந்திக்க செய்த வள்ளல் வண்ணான் வள்ளல் அப்படி மாதிரி சொல்றான். வள்ளல் பெரும்பசுக்கள், வள்ளல் தன்மை உள்ளது. எப்படி அதெல்லாம்? யானையின் உருவத்தை ஒத்த பசுக்கள், ஒவ்வொரு பசுமாடும் யானை மாதிரி இருக்கான். நோயே கண்டாத பசுக்கள், ஏன்னா கண்ணனுடைய பார்வை படுறது, அவனுடைய கிருபா கட்டாட்சம் படுறது, அவனுடைய ஸ்பர்சம் படுறது. அதனால அந்த செழித்து போய் நல்லா ஒவ்வொரு பசுமாடும் யானை மாதிரி இருக்கான். வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். எண்ணெய் இல்லாத பசு செல்வம், எண்ணி மாளாது, அவ்வளவு பசுக்கள் இருக்காங்க. கண்ணன் பால் தயிர் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் மீதி இருக்கும், மீதி இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட செல்வத்தை கொடுக்கிற கணக்கில்லாத பசுக்கள், இப்படிப்பட்ட பசுக்களை உடையவனுடைய மகனே, ஆற்ற படைத்தான் மகனே, கண்ணனே அப்படின்னு கூப்பிடுறா. அறிவுராய், விழித்துக்கொள். பசுக்களுக்கு கூட இறக்கம் கொடுக்கு. வைகுண்டத்திலேயோ பார்க்கடலையோ உன்னுடைய சௌசீல்ய வாசல்ய குணங்களுக்கு காட்டுறதுக்கு வழி இல்லைங்க. நீ ரொம்ப இறக்கமா இருக்க, நீ ரொம்ப அன்பா இருக்க அப்படிங்கிறத நீ வைகுண்டத்துல காட்ட முடியாது, பார்க்கடல காட்ட முடியாது. என்ன அங்க இருக்கிற முக்தாள் நித்திய சூரிகள். அதனால நீ அதை காண்பிக்கிறதுக்காகவே கோகுலத்துக்கு வந்திருக்க. கோகுலத்துக்கு வந்துவிட்டு உன்னுடைய சௌசீல்ய குணத்தையும் உன்னுடைய வாசல்ய குணத்தையும் காண்பிக்கணுங்கிறதுக்காக கோகுலத்துக்கு வந்துட்டு தூங்கலாமா? விழிச்சுக்கோ, விழித்துக் கொள்வாயாக. உனக்கு இங்க அனுஷ்டானம் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு. நீ மனுஷனா பிறந்துட்ட, உனக்கு அனுஷ்டானம் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு. சீக்கிரம் விழிச்சுக்கோ அப்படிங்கிறா. ஊற்றமுடையாய் பெரியாய், அடைக்கணும்னு வந்தவனை காப்பாத்துறதுல நீ ஊற்றமுடையவன், ஊக்கம் உடையவன், ஊற்றமுடையவன். அவனுடைய குற்றத்தில் அழிப்பதில், குற்றத்தெல்லாம் அழிக்கிறத ஊற்றமுடையவன். அடைக்கலமாக வந்தவனுடைய குற்றத்தை போக்க ஊற்றம், அந்த குற்றத்தை போக்கி அவனை ஆசிரியனாக ஆக்கிக் கொள்வதில் ஊற்றம். உன்னுடைய கைங்கரியபரனாக அவனை ஆக்கிக் கொள்வதற்கு ஊற்றம், ஊற்றமுடையாய். ஆவல், இந்த ஆவல் இருந்தா கூட அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்தியும் உள்ளவன் நீ, ஊற்றமுடையாய். ஜனமேஜயன் சர்வயாகம் பண்ணான். இவன் பரீட்சித்துடைய பிள்ளை ஜனமேஜயன். அந்த கதையெல்லாம் தெரியும், பரீட்சித்துடைய கதையெல்லாம் தெரியும். சர்ப்பம் முடிச்சு எழுந்து போனது அவனுக்கு சாபம். அவன் தன்னுடைய தகப்பனார் தர்ஷகங்கிற சர்ப்பம் கடிச்சு விட்டு அப்படிங்கிறதுனால, கடிச்சு விட்டு தகப்பனார் சுத்து போயிட்டாருங்கிறதுனால உலகத்துல சர்ப்பமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சர்ப்பயாகம் பண்ணான் ஜனமேஜயன். பாம்புகள்லாம் அந்த யாக கூண்டத்துல மந்திரங்களை உச்சரிக்க விழருது, தானே விழருது. அந்த யாகத்துல யாக கூட்டத்துல அக்னியில ஒவ்வொன்னா விழுந்துட்டு இருக்கு. ருத்விக்குகள், அதாவது யாகத்தை பண்ணி வைக்கிறாள், அவ என்ன செய்யறா, ஒவ்வொரு சர்ப்பத்துடைய பெயரா சொல்லி கூப்பிடுறா. மந்திரத்தை சொல்ற, அந்த சர்ப்பத்துடைய பெயரை சொல்ற, வளருது. எல்லாமே ஹோன்னு கத்தியில விழறதான் அந்த யாக குண்டத்துல அக்னியில. இப்படி எல்லாத்தையும் கூட போது கடைசியா தர்ஷகனை கூப்பிட்டா. தர்ஷகன்கிற பாம்புதான் பரீட்சித்தை கடிச்சு விட்டு, அதனால தர்ஷகனை கூப்பிடுற சமயத்துல தர்ஷகனுக்கு பயம் வந்துடுத்து. ஏன்னா எல்லா சர்ப்பமும் போய் விளையாடுறதோட பாக்குறதோட அது உடனே இதுக்கு பயம் வந்துடுத்து. நம்ம யார் காப்பாத்துவாங்க தெரியாம அங்கேயும் ஓடிச்சு. தர்ஷகன்கிற பாம்பு இந்திரனை போய் சரணாகதி நடத்துது. இந்திரன் சரி நான் காப்பாத்துறேன் அப்படின்னு விட்டான். போய் அங்கே இந்திரனோட கூட இருந்தது. ருத்துவிக்குகள் கூப்பிடுறா இப்போ, சர்பக தட்சக சர்பக தட்சக சுவாகா அப்படின்னு கூப்பிடுறாளாம் மந்திரம் சொல்லி. ஆஜ்யத்தை நெய்ய எடுக்கிறா, ஆகுதியை சருங்கிற கரடியில எடுத்துக்கிறா, எடுத்துட்டு அக்னியில சேர்க்க போறா. அப்போ தர்ஷகனுடைய தர்ஷகனை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. தர்ஷகனை என்ன செஞ்சு தெரியுமா, உடனே இந்திரனுடைய சிம்மாசனுடைய காலை போய் பிடிச்சு கொடுத்தான்.
இந்திரன் சிம்மாசனத்துல உட்காந்து இருக்கான். அந்த சிம்மாசனத்தை 4 கால்ல ஒரு கால்ல போய் சுருட்டி கொடுத்தான். அது சுருட்டி கொடுத்து பிரிக்க முடியாம ஒட்டி கொடுத்து ருத்துவிகளுக்கு இது தெரியறது, யாகம் பண்ண வைக்கிறாளுக்கு இது தெரியறது. என்ன சொல்றா உடனே, சிம்மாசனத்துடன் தட்சகன் வந்து அக்னியில விழட்டும், சிம்மாசனத்தோட தட்சகன் வரட்டும்னு சொல்றா. தட்சகன் வந்து விழட்டும், அக்னியில விழட்டும் அப்படின்னு போட்டு ஆஜ்யத்தை நெய்ய எடுத்து அக்னியில் சேர்த்தா, அந்த சமயத்துல சிம்மாசனத்தில் இருந்தான் இந்திரன் பயந்து எழுந்து ஓடிய போயிட்டானாம். இது எப்படி எதுக்கு சொல்றான்னா, இந்திரனுக்கு அந்த காருண்யம் இருந்தது, ஆனா காப்பாற்றக்கூடிய சக்தி இல்ல. ஊற்றமுடையாய், அந்த ரெண்டையும் உள்ளவனே, உனக்கு அந்த ஊற்றம் இருக்கு, சக்தி இருக்கு, ஊற்றமுடையாய் பெரியாய், உன்னை அஞ்சலி செய்தவனுக்கு நீ என்ன அனுகிரகம் பண்ணலாம் அப்படிங்கிற தவிக்கும் பெரியவன் நீ. கைய கூப்பிட்டா போறோம், இவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நீ தவிப்ப. அப்படிப்பட்ட பெரியவன் நீ, பெரியாய். உன்னை நெகிழ வைக்கிறது அஞ்சலி ஒண்ணுதான், கை கூப்பிடுறது ஒண்ணுதான். அஞ்சலிக்கே நீ அனுகிரகம் பண்ணுவ. அஞ்சலி அதை பத்தி சுவாமி தேசிகன் அஞ்சலி பத்தி எழுதியிருக்கார். அந்த படி அந்த அஞ்சலிக்கு அனுகிரகம் பண்ணவன் நீ, அஞ்சலி வைபவம் அந்த மாதிரி எழுதியிருக்கார். நீதான் பெரியாய், பலனை எதிர்பார்க்காமல் நீ அனுகிரகம் பண்ணுவ நீ, பெரியாய். ஊற்றமுடையாய், ஜெகத் சிருஷ்டியை செய்யறதுக்கு ஊற்றம் உள்ளவனுக்கு வாசுதேவ, சங்கர்ஷண, பிருத்திம்ன, அனிருத்த அவதாரங்கள் செய்த நீ, பெரியாய். உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரலாய். சம்சாரிகள்லாம் வெறுக்கிறாளே இந்த உலகம், இந்த சம்சாரத்துல நீ அவதாரம் பண்ண, உலகத்தில் நீ இந்த உலகத்தை நீ அவதாரம் பண்ணிருக்க. இந்த உலகத்தில் நீ வந்து தோற்றமாய் நிற்கிற, உலகில் தோற்றமாய் நின்ற சுடர் நீ. பார்த்த சாரதி, அடியவன்களை பார்க்க வைக்கும் சாரதி நீ, பார்த்த சாரதி. நாங்கள்லாம் உன்னை பார்க்கணும் மாதிரி நீ பார்க்க வைக்கிற, பார்க்க வைக்கும் சாரதி. நாங்கள் பார்த்த சாரதி, அந்த பார்த்தனுக்கு நீ சாரதி. இப்படி எல்லாம் சொல்ற. உலகில் தோற்றமாய் இந்த சுடர் மாதிரி இருக்க, அந்த சுடரை நாங்க பார்க்க வைக்கிற மாதிரி செஞ்சவன் நீ, நாங்க பார்த்தவன் நீ, அந்த பார்த்தவனுக்கு நீ சாரதி. இந்த சுடர்ங்கிறதுக்கு இப்படி சொல்ல அர்த்தம் சொல்ற. பகவானுக்கு 5 அவதாரங்கள் இருக்கும் இல்லையோ, அது இந்த பாசுரங்களை சொல்லப்படுது. அப்படின்பா, ஊற்றமுடையாய், பரவாசுதேவன், பெரியாய், வியூக அவதாரம், உலகினில் அப்படிங்கிற போது தசாவதாரம், உலகத்தில் தானே அவதாரம் பண்ற, அதனால தசாவதாரம். தோற்றமாய் நிற்கிறதுனா அர்ச்சாவதாரம். தோற்றம் அர்ச்சாவதாரமா திவிதேசங்கள்ல இருக்க நித்தியவாசம் பண்றார். தோற்றமாய் நின்ற அர்ச்சாவதாரம், சுடர்னாக்க அந்தர்யாமி. இந்த மாதிரி பகவானுடைய 5 அவதாரங்களையும் இந்த பாசுரங்கள் சொல்றது. அப்படின்பா, இன்னொன்னும் ஆவரண ஜலம் போலே பரத்வம், பார்க்கடல் போலே வியூகம், பூதக ஜலம் போலே அந்தர்யாமித்வம், பெருக்கு ஆறு போலே விபவம், தேங்கின மடுக்கள் போலே அச்சாவதாரம். இப்படி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, ஊற்றமுடையாய், பெரியாய், மாற்றார் உனக்கு வலி நிறைந்து ஒரு வாசற்கண். மாற்றார் பகைவர்கள் என்ன நினைச்சுக்கிறா, தாங்க தான் மேன்மை உடையவர்கள், தாங்கள் தான் பலசாலிகள் அப்படின்னு நினைச்சுப்பா. உன்னுடைய உன்னுடைய பெருமை அவளுக்கு தெரியாது. ஆனா அவ உங்கள்கிட்ட தோத்து போய் உன்னுடைய திருமுற்றம் தர்பார்ல நீ அமர்ந்திருப்பிய சிங்காசனத்துல, அந்த இடத்துல வந்து உன்னுடைய திருவடியை வந்து பணிகிறா. மாற்றார் உனக்கு வலி சொறைந்து உன் வாசற்கண் திருமுற்றத்தில் அடிபடுகிறார்கள். எங்களுக்கும் கர்வம் இருக்கு, ஆட்சிய சிறுவிகள், நாங்க பெண்மையால கர்வம் கொண்டவர்கள். உன்னுடைய கல்யாண குணங்களுக்கு தோற்று உன் திருவடிகளே சரணம் நாங்க வந்து நிற்கிறோம், உன்னுடைய திருமூர்த்தத்தில் நிற்கிறோம். மாற்றார் உனக்கு வலிதுரை இந்த உன் வாசற்கண். மாற்றார் யாராரு விரோதி? காகாசுரன், கபந்தன், விராதன், ராவணன், ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, கம்சன், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பகைவர்களை சொல்லலாம்.
அவள் எவ்வளவோ பராக்கிரமமா இருந்தா அவரும் வீரத்தோட இருந்தா. ஆனா உனக்கு விரோதி ஆயிட்டா. உன்னால அவளை ஒண்ணு செய்ய முடியாதுன்னு வச்சிருந்தா, கர்வப்பட்டா. ஆனா அவ எல்லாருமே எல்லா பலத்தையும் இழந்தார்கள். உன்னுடைய திருவடிகளில் அடைக்கலம் பணிந்தார்கள். ஜாம்பவான், சத்ராஜித்து இவெல்லாம் அப்படிம்பா. சக்கரவர்த்தி ஆச்சாரிய மகாதேசிகன் சொல்லிட்டு போனே உதாரணம். அவர் சுவாமி சொல்ற, ஒரு நாஸ்திகன் இருந்தான். நாஸ்திகன் கடவுளே இல்லை இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுவான். அவன் எப்படியா நிறைய உபன்யாசம் இந்த மாதிரி லெக்சர் தான், கடவுள் கிடையாதுங்கிறதுனால நிறைய லெக்சர் பண்ணுவான். அதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுடைய பேர் ரொம்ப பிரபலமாயிடுச்சு, நாஸ்திகன். அவன் பிரபல நாஸ்திகன், அவன் பிரபலமான நாஸ்திகன். வேலைக்காரனை கூப்பிட்டானா ஒரு நாள், எங்க வீட்டு வாசல் ஒரு போர்டு எழுதுறானா. அவனை என்ன எழுதுறான்னா, ஒரு போர்டு எழுது, காட் இஸ் நோவேர், காட் இஸ் நோவேர் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி கேபிட்டல் லெட்டர்ல எல்லாமே பெரிய எழுத்துல எழுதி வாசல மாட்டு அப்படின்னா. வேலையால என்ன செஞ்சா அதே மாதிரியே அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டான். ஆளை கூப்பிட்டு எழுத சொன்னான், காட் இஸ் நோவேர் அப்படின்னு எழுதி, காட் GOAD இஸ் நோ என்னவோ போட்டான், வேர் WHERE போட்டான். எழுதி மாட்டியாச்சு. அன்னைக்கு அந்த வீட்டு வாசல இவனுக்கு ஏற்பட்ட கூட்டம், நிறைய பேர் பார்த்துட்டு போறாளாம். உடனே நாஸ்திகனுக்கு ரொம்ப பெருமையாயிட்டான். ஆஹா, நம்ம பாராட்டத்துக்காக தான் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு போறா போல் இருக்கு, கூட்டமா வரால அப்படின்னு. நல்ல செய்தி இருக்கு, பலகைகள் இருக்கு, பாராட்டுகள் சொல்லிட்டு போறாளாம். அது மாத்திரம் இல்ல, நல்ல செய்தி இது, பலகையில நல்ல செய்தி இருக்கு, இந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு போறாளாம். இவன் வெளியில வந்தான். இந்த மாதிரிலாம் காதல விழுந்த உடனே அவளை பார்த்துட்டு பெருமையா பார்த்துட்டு இந்த பலகையை திருப்பி பார்த்தானா. அந்த பலகையில என்ன எழுதியிருக்கான், காட் இஸ் நோவேர் எழுதிருக்கு பதிலா காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு இருக்குதான். அந்த காட் GOAD போட்டு IS போட்டு நோவேர்ங்கிறதுல அந்த W நவ் இந்த நோவோட சேர்ந்து கொடுத்தான். காட் இஸ் நவ் ஹியர் ஆயிட்டான். இத பார்த்துட்டு அன்னிலிருந்து அவன் நாஸ்திகவாதத்தை விட்டு வச்சுட்டான். பகவான் அப்படி அவனை திருத்தினான் அப்படின்னு சொல்வார் சக்கரவர்த்தி ஆச்சாரியா சுவாமி. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்வார். போற்றியாகும் வந்தோம் புகழ்ந்து, உன்னை புகழ்ந்து போட்டதற்காக வந்திருக்கோம், உனது சௌலபியம் குணங்களை போட்டதற்காக வந்திருக்கோம். மகரிஷிகள் தண்டகாரிகள் இருந்தாலே அவள் திவ்ய சக்ஷுஸ் ஞான கண்ணம் பெசவா. அவளை ராமனை பார்த்த உடனே பகவான் தெரிஞ்சு கொடுத்து பகவானுக்கு பல்லாண்டு பாடினாவா. அந்த மாதிரி நாங்களும் எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம உன்னை மங்களாசாசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம், பல்லாண்டு பாடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துல லீலாசுகர் சொல்ற கிருஷ்ண கட்டாமிரதத்துல பகவான் எங்க வசிக்கிறார் தெரியுமா? வேதங்களுடைய சிரசில் வசிக்கிறார், யோகிகளுடைய இருதயத்தில் வசிக்கிறார், ஆயிரபாடி பெண்களின் திருவடிகளிலும் வசிக்கிறார். ஆயிரபாடி பெண்களுடைய திருவடிகளில் கிருஷ்ணன் வசிக்கிறாராம். லீலாசுகருடைய ஆனந்த அனுபவம் இது. இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம் உட்பொருள். ஆச்சாரியன் இந்த பெரும் பசுக்களான சிருஷ்டிகளை ஆற்றப்படைத்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சுவாபதேசம் சொல்வாயத்துக்கு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப தகுந்த சத்பாத்திரங்களாகிய சிஷ்யர்களிடத்தில் சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கும் வகையில் உபதேசம் பழிச்சிடணும். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் வஞ்சனை இல்லாம சிஷ்யனை வலுவல அழைச்சி அவனுக்கு வலுவல உபதேசம் பண்ணி பாலை வருஷிக்கிற மாதிரி ஞானத்தை அவனுக்கு வருஷித்து இருக்கணும். யாரு? பெரும் பசுக்களான ஆச்சாரியர்கள். ஆற்ற படைத்தான் மகனை அறிவுராய். இந்த மாதிரியான ஆச்சாரியனுக்கு புத்திரன் போல இருக்கும் எம்பெருமானே அப்படிங்கிற. ஆற்ற படைத்தான் மகன் ஏன்னா இப்படிப்பட்ட ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுக்கு புத்திரன் போல இருக்கும் எம்பெருமானே அறிவுராய். சம்பிரதாயம் வளர அனுகிரகம் செய். சுவாவதேசங்கள்லாம் சம்பிரதாயம் வளர்றதுக்கு நீ அனுகிரகிப்பாயாக. ஆச்சாரியன் அவனுக்கு சிஷ்யன் அப்படிங்கிற வகையில இந்த சிஷ்ய பிரசிஷ்ய வளர்ச்சி இருக்கணும். ஆற்ற படைத்தான் என்பன்னா
பரமாச்சாரியன் பிரதம ஆச்சாரியன் அவருடைய சிஷ்யன் பெரும் பசுக்கள் அப்படி இந்த மாதிரி வளர்ந்துட்டே போகணும். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். உடையவர் 74 சிம்மாசாதிகளை ஏற்படுத்தினார். இந்த மாதிரி இருக்கணும். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய். சம்பிரதாயம் வளர்க்கறதுல ஊற்றம் இருக்கணும். ஊற்றம் உள்ளவனே. பாஞ்சராத்திரம் இவைகளை உபதேசிக்கும் குருவே, பெரியவரே, பெரியவையே. உலகில் தோற்றமாக நின்ற சுடரே துயிர்களாய். உலகத்துல ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் பண்ணி கீதா சாஸ்திரம், சர்ம ஸ்லோகம் இவைகளும் உபதேசிச்ச சுடர் போன்றவனே, துயில்கேடாய் சிந்தனை செய்யாமல் தர்ஷனத்தில் ஈடுபடுவாயாக. தர்ஷனம் பண்ணு, ரஷ்டி எங்களை எல்லாம் அதுக்காக யோசிச்சுட்டு இருக்காதே, உடனே எங்களை ரஷ்டி அப்படிங்கிறார். மாற்றார் உனக்கு வலிதொழிந்து உன் வாசற்கண். சத்துருக்கள் தங்கள் பலத்தை எல்லாம் இழந்து மன நிம்மதியுடன் உன் வாசலுக்கு வந்து ஆற்றாது வந்து உன்னடி வடியமா போலே சீக்கிரமா வந்து உன்னுடைய திருவடிகளை உபாயமாக பற்ற, அதாவது கைங்கரியம் பண்ண. போற்றியாக வந்தோம் புகழ்ந்து, உன்னை புகழ்ந்து துதிப்பதற்காக வந்திருக்கோம். நாங்கள் எங்களுடைய அபிமானங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். உன்னையே உபாயமாக பற்றி வந்திருக்கோம். ஆச்சாரியன் பலமுழவனா இருக்கணும். எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம இருக்கணும். அவன் சுரக்கும் சுரபிகள் போல, சுரக்கும் சுரபிகள் பசுக்கள் சுரந்துட்டே இருக்க, அந்த மாதிரி சிஷ்யாளுக்கு அவன் ஞானப்பால கொடுத்துட்டே இருக்கணுமா. இந்த பாசரம் இதனுடைய உட்பொருள் மாதிரி சொல்ற. பறக்கும் புகழ்வரும் பைம்பொருள் வாய்ச்சிடும் பக்தர்களாய் இருக்கின்றவர்க்கு இவை ஈர்த்தால் அறமுளது என்று இயம்புபவர் கறக்கும் கருத்துடை தேசிகர் கன்றன நம்மை எண்ணி சுரக்கும் சுரபிகள் போல சொரிகின்றனர் சொல்லமுதே. தேசிகர் தேசிகர் கன்று நாமெல்லாம் தேசிகருடைய சிஷியர்கள். அந்த மாதிரி இது ஒரு பாசனமா சொல்வா. இத பகவான் உதாரன் ஊங்கிறது லட்சுமியை குறிக்கிறது. ஊதாரனாக்க லட்சுமிக்கு பதி, லட்சுமிபதி. அதனால இவன் உதாரன். நாம எல்லாரும் அவனுக்கு பசுக்கள், அவன் பசுக்களுக்கு பதி. அதனால அவன் பசுபதி, அவன் தான் பசுபதி. அவன் ஆற்ற படைத்தான், நித்திய யுவாவன். இவன் தோற்றமாய் நின்ற சுடர். பகவான் நம் கண்ணுக்கு காணப்படாதவன், ஆனா பக்தர்களுடைய பிரார்த்தனை இருந்ததுன்னா அவளுடைய கண்களுக்கு விருந்தாக இருப்பவன் தோற்றமாய் நிற்கும் சுடர். அப்ப அவளுக்கு இத கம்பன் பிரகலாதம் சொல்றத மாதிரி சொல்றான் கம்பராமாயணத்துல. என் கண்ணால் நோக்கி காண்டற்கு எங்கனும் உளன் எந்தை, உன் கண் நான் அன்பின் சொன்னால் உரிதாய் என்று ஒன்றும் கொள்ளாய். நின் கணால் நோக்கி காண்டிற்கு எளியோ நினைத்த பின்னே பொன்கணான் ஆவியுண்ட புண்டரீக கண் அம்மான். பக்தி சுரூபமா இருப்பாளுடைய மன்பு அவன் இருப்பான். எனக்கு கண்ணுக்கு தெரியறாங்கிறான் பிரகலாதன் தன்னுடைய தகவனார்கிட்ட. உனக்கு தெரியலையா? எனக்கு தெரியறானே, பகவான் இருக்கானே அப்படிங்கிறானா. ஒரு ஆச்சாரியன், அவர்கிட்ட பல சிஷ்யர்கள், எல்லாருக்கும் பிரம்ம வித்யை அப்படிங்கிறது உபதேசம் இது பாடம் வாங்கிட்டு இருக்கு. பிரம்ம வித்தியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அதுல ஒரு பையன் ரொம்ப சக்தியோட காலக்ஷேமம் கேட்பான். அதனால என்ன ஆச்சு, இந்த ஆச்சாரியன் அந்த பையன் வரது கொஞ்சம் கால தாமதமானா கூட அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆச்சாரியன் அந்த காலக்ஷேபத்தை ஆரம்பிப்பாராம். பிரம்ம வித்தியனுடைய காலக்ஷேபம் சொல்லி கொடுக்கறத பாடத்தை. இந்த மாதிரி பல நாள் ஆயிடுச்சு. இந்த மீதி சிஷ்யாவெல்லாம் பார்த்தா அதனால அந்த சிஷ்யங்க மாத்திரம் ஆச்சாரியன் ரொம்ப கருணையா இருக்கார், சலுகை கொடுக்கிறார் அப்படின்ட்டு பொறாமப்பட்டாலாம். இத தெரிஞ்ச ஆச்சாரியன் செஞ்ச ஒரு நாள் எல்லா சிஷ்யாளுக்கும் ஒரு மாம்பழத்தை கொடுத்தாராம். மாம்பழத்தை கையில கொடுத்து இதை சாப்பிடுங்கோ, மாம்பழத்தை சாப்பிட்டு அப்புறம் வாங்கோ. ஆனா நீங்க சாப்பிடுற போது இந்த மாம்பழத்தை ஒத்துருக்கு தெரியாம நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க, காலக்ஷேபம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்த. எல்லா சிஷ்டியாலும் ஒவ்வொருத்தர் மாம்பழத்தை வாங்கிட்டா.
மாம்பழத்தை எடுத்துட்டு போய் ஒத்துருக்கு தெரியாம சாப்பிடணுங்கிட்டா ஒவ்வொரு மறைவான இடத்துல போனா ஒருத்தர் ரூம் வருவான், கதவை சாப்பிட்டா போட்டுட்டா, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்னா ருசிச்சு மாம்பழத்தை சாப்பிட்டா திரும்பி முத்துட்டா. இந்த சிஷ்யன் இருக்கானே ரொம்ப சிரத்தைய உள்ள சிஷ்யன், அவன் கையில மாம்பழத்தை வச்சுதான் திரும்பி வந்தானா. அவன் கையில மாம்பழம் அப்படியே இருந்துதான். ஆச்சாரியன் கேட்கிறார், வீதி சிஷ்யன் எல்லாம் இருக்கிறா, இவர் ஆச்சாரியன் அவனை கேட்கிறார், எல்லா சிஷ்யாலும் சாப்பிட்டு வந்துட்டான் மறைவா ஒத்துக்க தெரியாம, நீ ஏன்டா அப்படியே கையில வச்சிருக்கேன்னு கேட்கிறார். அதுக்கு இந்த சிஷ்யன் பதில் சொன்னானா, ஆச்சாரியரே ஒத்துருங்க தெரியாம நீங்க சாப்பிட சொன்னீங்க, நான் எந்த மறைவிடத்துக்கு போனாலும் எந்த மறைவா போய் இடத்துக்கு போய் பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாலும் அங்க பகவான் பார்த்துட்டே இருக்கானே, யாரும் அறியாம சாப்பிட சொன்னேன், ஆச்சாரியனுடைய கட்டளையை நான் நிறைவேற்ற முடியாம போயிட்டு மீறின மாதிரி ஆயுமே அப்படிங்கிறதா சாப்பிடே நானா. அப்ப சொன்னாராம் ஆச்சாரியன், வீரசிகளை பார்த்ததுடன் பார்த்தாராம் எப்படி சிரத்தை இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அந்த சிஷ்யெல்லாம் அந்த புரிஞ்சுட்டு தலையை குடிக்கிறாளாம். இது மாதிரி சொல்ல உதாரணம் இதெல்லாம். பகவான் தோற்றமாய் நின்று சொன்னார், நாங்க எல்லா அபிமானத்தையும் விட்டுவிட்டு உன்னையே உபாயமாக பற்றி வந்திருக்கோம், நீ யோக நெத்திரியை விட்டுவிட்டு எழுந்து வந்து எங்களை ரட்சி. முதலில் கிருஷ்ணனை அப்புறம் நப்பின்னையே உறங்காம தூங்குறதா நினைச்சா, இப்போ வீழ்ச்சி நிற்கிறதா நினைச்சிட்டு கூப்பிடுறா, வந்து திறவாய் வாய் திறவாய், இப்படி தூக்கத்திலிருந்து எழுப்புறா. தூக்கத்திலிருந்து எழுப்பி உள்ள போன உடனே கட்டிலுக்கு பரியங்கம் இருக்க பரியங்கத்தினுடைய பக்கத்துல போய் நிற்கிறா. கட்டிலின் அருகே வந்தார்கள் அப்படின்னு மாதிரி இது சுவாபதேசம். இதுக்கு என்ன சொல்வா, இது புராண கஷேத்திரம், புராணத்துல பிரசித்தி பெற்ற கஷேத்திரமான திருநாராயணபுரத்தை சொல்றதா சொல்வா இந்த பாசுரம். சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில 4ஆம் பத்து முதல் பாசுரமா இதை எடுத்திருக்கார் இந்த பாசுரத்தை. இந்த பாசுரத்தை தான் அடியன் இப்போ கேலண்டர் புதுசா வெளியிட்டு இருக்கேன். நேற்றுதான் அந்த கேலண்டர் ஆத்தல் இங்க வெளியிட்டோம். 2014ஆம் வருஷத்துக்கு நவகிரக பிரீதி கேலண்டர்ல இந்த திருநாராயணபுரம் பெருமாள் சம்பத்குமாரன் இவ ஒரு கிரகத்துக்கு, நவகிரகத்துல ஒரு கிரகத்துக்கு ஒரு அந்தர்யாமி, அதுக்கு இந்த பாசுரத்தை எடுத்து நாங்க போட்டிருக்கோம் இந்த நேத்தி வெளியிட்ட கேலண்டர்ல. இது ஸ்ரீ எதுகிரி நாச்சியார் சமேத ஸ்ரீ திருநாராயண பரபிரம்மணே நமஹ. அடுத்தது 22வது பாசுரம். இது பைரவியில பாடுவா. இத அங்கன்மா ஞாலத்த அரசர் அபிமான பங்கமாகி வந்து நின் பள்ளி கட்டிற் கீழேகே சங்கம் இருப்பார் போர் வந்து தலைப்பெய்தோம் திங்கிலிவாய்ச் செய்த தாமரை பூ போலேகே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தையனும் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிஞ்சேலோ நம்பாவாய். 22வது பாசுரம். எல்லா அபிமானத்தையும் விட்டு உன்னையே உபயமாக பற்றி உன்னிடம் வந்திருக்கோம் அப்படின்னு கட்டில் பக்கத்துல இருந்து சொல்றா. உன்னுடைய திருக்கண்களால் எங்களை கடாட்சிப்பாயாக அப்படின்னு வேண்டா. கட்டில பரியங்கத்துல கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான். கட்டிலுக்கு கிட்டக்க போய் மாதிரி இந்த பாசுரம், அது எழுப்புற பாசுரம். அங்கன்மாஜாலத்து அரசர், அழகிய இடமான பெரிய அங்கன்மாஜாலம்னா இந்த பூமி, அழகிய இடமான பூமியை ஆண்ட ராஜாக்களை வாழ போல அபிமான பங்கமா அகங்காரம், அகங்காரம் தொலைஞ்சி. இந்த அகங்காரம் பல வழிகள் வரும், பல விதங்கள் வரும். கர்வம் அகங்காரம் இதெல்லாம் உலகத்துல ஜனிச்சாலாம் எல்லாருக்கும் இருக்கும், வித்தியாசம் எல்லாம் இருக்கும். இது 22வது பாசுரம். தத்துவங்களுடைய வரிசையில பாக்குற போது 22ங்கிறது அகங்காரம். தத்துவங்கள் மொத்தம் தத்துவங்கள் 26 தத்துவங்கள் சொல்வா. 26வது பகவான். அது வரபோது 22வது தத்துவமா அகங்காரத்தை சொல்வா. இதெல்லாம் நாளி இல்லாதனால இதெல்லாம் சுருக்கமா சொல்லலாம். இப்போ 22வது தத்துவமா அகங்காரம். அதனால இது 22வது பாசுரமா இருக்கு. இந்த 22வது தத்துவமான அகங்காரத்தை தொலைக்கிறதுக்காக சொல்லப்பட்டதுனால இது 22வது பாசுரம்.
22வது தத்துவமான அகங்காரம், அவித்யை, இதெல்லாம் அஜ்ஞானத்தால வருது. அஜ்ஞானத்தை ஏற்படுத்தும். நம்ம சொத்து அப்படிங்கிற அபிமானத்தை ஏற்படுத்தும். அகங்காரம், கர்வம், இதுக்கெல்லாம் பிரம்மா கூட விதிவிலக்கு கிடையாது. 4 வேதங்களையும் அறிஞ்சவன், பகவானுடைய நாபிகளிலிருந்து உண்டானவன், 3 உலகத்துக்கும் 3 லோகத்துக்கும் அதிபதிங்கிற கர்வம் பிரம்மாவுக்கு அந்த கர்வம் வந்துடுத்து. இந்த வேதங்கள்லாம் என்ன ஆச்சு? கர்வம் வந்த உடனே வேதங்கள்லாம் திருட்டு போய் பிரம்மாவுடைய அகங்காரம் தொலைஞ்சு பிரம்மா பகவானை வேண்டி பகவான் வேதங்களை மீட்டு கொடுக்கிறார். அதாவது அபிமானம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குங்கிறதுக்காக சொல்றான். பிரம்மாவுக்கு இருக்கு, பிரம்மாவும் விடலையாது அது அது. அப்புறம் எறும்பு, எறும்புக்கு ரொம்ப சின்ன ரொம்ப சிறிய ஜீவன் எறும்பு, ரொம்ப சின்னது. அது பிரம்மாட்ட போய் வரகேட்டுதான் அகங்காரம் அதுக்கு வந்துடுத்து. எப்படி கேட்டுதான் வரகேட்டுதான். பிரம்மாட்ட போய் கேட்ட உடனே பிரம்மா பிரசன்னமானார். எறும்பு கேட்டுதான். பிரம்மா வந்த உடனே அவருக்கு அகங்காரம் வந்துடுத்து. அதுக்கு நம்ம தபஸ்கே பிரம்மா வந்துட்டாரு அப்படின்னு விட்டு, உனக்கு என்ன வேணும், வர வேணும் கேளு அப்படின்னா எறும்பு சொல்லித்தான், நான் கடிச்சா சாகணும், நான் கடித்தால் சாக வேண்டும் அப்படிங்கிற வர வேணும் அப்படின்னு தான். பிரம்மா ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். எறும்புக்கு ரொம்ப கர்வமாயிடுச்சு. என்னாச்சு? எறும்பு கடிச்சாக்க அது யார கடிக்கிறதோ அவன் அதை அடிச்சு விடுறான். அது சாகிறது. எறும்பு நான் கடித்தால் சாக வேண்டும்னா, நான் கடித்தால் யார் சாகணுன்றத கேட்கறது. நான் கடித்தால் சாக வேண்டும்ங்கிறத இது கடிக்கிறது, இது செத்து போயிடுறது. அதாவது கர்வம். பங்கமாகி வந்து நீ பள்ளிக்கட்டிற்கீழே, இந்த இடத்துல ஆண்டாள் கிருஷ்ணனுடைய பள்ளிக்கட்டிலின் கீழ் அகங்காரம் பிடித்த அரசர்கள் கர்வத்தை இழந்து அதாவது கர்வத்தை இழந்து ஒதுங்கி வந்தார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல பேசுறாங்க அப்படின்பா. ஜராசந்தனால அரசர்கள் சிறைபிடிக்கப்பட்டா, சிறையில் இருக்கா ஜராசந்தனுக்கு ஏற்பட்ட வரங்கள் அவனுக்கு. அவனை பீமசேனன் தான் கொல்றான். பீமசேனனை வச்சுதான் அவனை சம்ஹாரம் பண்றார் கிருஷ்ணன். பீமசேனனுக்கு ஜராசந்தனுக்கு சண்டை நடக்கிறது. அப்போ கிருஷ்ணனுடைய யுக்தியால ஜராசந்தனை பீமன் அடிக்கிறான், செத்து போயிடுறார். அந்த ஜராசந்தன் 20,800 அரசர்களை ஜெயில வச்சிருக்கான், சிறை பிடிச்சு உள்ள வச்சிருக்கான். அந்த அரசர்கள் அவளுடைய கர்வம் தொலைஞ்சு கிருஷ்ணனுடைய சரணங்கள்ல விழுந்து ராஜ்யம் ஐஸ்வர்யம் எதுவும் வேண்டாம்னு சொன்னாலாம். அபிமான பங்கம். அபிமானம்னா வாழ்நிலத்தில் அபிமானம். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்வார் அபிமானத்துக்கு. பிரம்மா எல்லாரும் தன்னுடைய படைப்பு தொழிலை செஞ்சுட்டு இருக்கார், உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு. அவர் நிறைய எல்லாரையும் படைச்சிட்டு இருக்கார். அப்போ குரங்களை படைச்சாராம். குரங்களை படைச்சுட்டு என்ன செஞ்சாராம், குரங்களையும் உங்களுக்கு 1040 கொடுக்குறேன் அப்படின்னாராம். சொன்ன குரங்கள்லாம் தலையில கை வீசி கொடுத்தான். தலையில கை வீசு, ஏன் 40 வருஷம் போராதான் கேட்டாராம். அது குரங்கள் சொல்லித்தான், இது ரொம்ப எங்களுக்கு அதிகம், ரொம்ப நாங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். நாங்கள்லாம் கிளைய தாவர ஜன்மங்கள், எங்களுக்கு வீடு கிடையாது, குடிசையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சௌகரியங்கள் கிடையாது, இருப்பிடம் இதுன்னு எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. செடி கொடி பழம் இந்த மாதிரி எது கிடைக்கிறதோ மட்டும் சாப்பிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு 20 வருஷமே போரும் அப்படின்னு தான். சரி, அப்புறம் எருதுகளை படைக்கிறார். எருதுகளை இந்த மாதிரி கேட்டார், உங்களுக்கு ஆயுசு 40 வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே எருதுகள் சொல்லித்தான், ஐயோ வண்டியில கட்டி மனுஷன் எங்களை வாட்டுன்னு வாட்டுறான், நாங்க நிலத்துல உடம்புட்டி போது அடிக்கிறான், தீனி எங்களுக்கு சரியா கொடுக்கறது கிடையாது, அதனால 40 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி, எங்களுக்கு 20 வருஷம் போரும் அப்படின்னு தான். அது சரி அப்படின்னார். அப்புறம் நாய்களை படைத்தார். நாய்களை படைக்கிற போதும் படைச்சு விட்டு அதுக்கப்புறம் சொல்றார், உங்களுக்கு 40 வருஷம் கொடுக்குறேன், ஆய்வு கொடுக்குறேன். நாய்களும் வேண்டாம் கொடுத்தான். வேண்டாம், எங்களுக்கு
கண்ணாமனா நாங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப அசுத்தத்துல போட்டு இங்க போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு அவ்வளவு வேண்டாம், எங்களுக்கு 20 வருஷம் போகணும் ஆயுசு அப்படின்ட்டான். அப்புறம் பிரம்மா வௌவால கூப்பிட்டா படைக்கிறார். வௌவால கேட்டாரா, அதுவும் இங்க வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு, எனக்கு 20 வருஷம் போறோம் அப்படின்னு தான். அடுத்து இப்ப மனுஷன் படைக்கிறார். மனுஷனை கேட்டு மனுஷன் படைக்கிறவங்க சொல்றாராம், உனக்கு 40 வயசு கொடுக்குறேன், 40 வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னாராம். உடனே மனுஷன் சொன்னானா, இந்த 40 வருஷத்துல நாங்க என்ன சுகத்தை அடைய முடியும், இது எங்களுக்கு போராதுன்னா மனுஷன் மாத்திரம் எங்களுக்கு போராது, இந்த 40 வருஷம் எங்களுக்கு கொடுத்தா போராதுன்னா மனுஷன் மாத்திரம். அப்புறம் அதனால என்ன செஞ்சாராம் பிரம்மா, இந்த குரங்கு, எருது, நாய், வௌவால் இதுல இருந்து எடுத்தாராம். 80 வருஷம் ஆயுள் ஆயிடுச்சு. இவனுக்கு கொடுக்கறதா இருந்த 20 வருஷம், 40 வருஷம் கொடுக்குறேன்னு சொன்னா கூட 20 வருஷம் கணக்கு வச்சிருந்தாராம். அதனால அந்த 20 சேர்த்து அவனுக்கு 100 வருஷம் கொடுக்குறேன்னாராம் வேதம். அதனாலதான் சதமானம் பவதியும் வேதம் சொல்றது, ஆசீர்வாதம் பண்றது அப்படின்பா. இதனால என்னன்னா, மனுஷனுக்கு முதல் 20 வருஷம் அவனுக்கு குரங்கு சேஷ்டை, அவனுடைய ஆயுஷ்ல முதல் 20 வருஷம் அவனுக்கு குரங்கு சேஷ்டை. அப்புறம் அடுத்த 20 வருஷம் எருதுகளை போல, மாடுகளை போல குடும்ப பாரம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து 20 வருஷம், அதாவது 41 60 வருஷம் வரைக்கும், அப்பதான் கொஞ்சம் மனுஷனா இருக்கான். அதுக்கடுத்து 20 வருஷம், அதாவது 61 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் அவனுக்கு குடும்ப அல்லல். குடும்ப அல்லல் எப்படின்னாக்க, அவ கண்ணாமண்ணு கத்துறது, கோபப்படுறது, நாய் போல குலைக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு இருக்கு. கடைசி 20 வருஷம் 81 வயசு வரைக்கும் எதுலையும் சேராம நில. அவ சின்ன பையனும் கிடையாது, வாலிபனும் கிடையாது, வயோதிகனும் கிடையாது. வௌவால் நில அவனுக்கு, கண் தெரியறது கிடையாது, காது கேட்காது, ஆகாரம் உள்ள போகாது, போனாலும் வெளியில வந்துடும். இப்படிப்பட்ட 81 வயசு இந்த சுபாவ வயதான இந்த 40ல இருந்து 60 20 வருஷம் இருக்க, இந்த 40ல இருந்து 60 வயசுக்குள்ளதான் பகவத் விஷயத்தை கேட்கணும், சத்காரியங்களை பண்ணணும், திவிதேச யாத்திரை பண்ணணும் அப்படி சொல்வா. அதனால்தான் சங்கம் இருப்பார்போர் தலை பெய்தோம், கூட்டமா உன் அருகே உன்னுடைய பள்ளி கட்டிற்கீழே நெருங்கி இருக்கும். கிருஷ்ணன் காட்டுல புல்லாங்குழல் ஊதுறான். ஆயிரங்கள பெண்லாம் அவளை மயங்கராதுல குடலேச கோட்டத்தும் தான்கு அபிமானம் எல்லாம் போயிடுத வாழ்க்கை. அந்த பெண்களுக்கே ஒரு நாணமெல்லாம் வந்துடுது. இருந்தும் அந்த நாணமெல்லாம் விட்டுட்டாலாம் பெண். அந்த பெண்மைத்தன்மையா விட்டுவிட்டா, தாய் விட்டா, தந்தையை விட்டா, கணவனை விட்டா, எல்லாத்தையும் விட்டு தடல்களை எல்லாம் மீறி கூட்டமா கண்ணன் எங்க புல்லாங்குழல் வாசிச்சிருக்கானோ அந்த இடத்துக்கு அவனோட கால் அருகே உட்காந்துட்டா. தலை பெய்தோம். பல 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 பிறவிகள் எடுக்கிறோம், சொல்ல இல்லாத கஷ்டங்களை அடையறோம். ஒரு புண்ணியத்தின் பலனாக இந்த பிறவியில் உன்னிடம் தலை பெய்தோம். கிங்கிணிவாக செய்த தாமரை பூ போலே. கிங்கிணின்னா காலில் அணியும் சலங்கை. கிங்கிணி காலில் போட்டுக்கிற சலங்கை. அதுக்குள்ள நிறைய மணிகள் இருக்கும். அதாவது மணிகள் சலங்கை போட்டு நடக்கிற போது அதெல்லாம் சப்தம் வரும். அந்த சலைகள் என்று கிங்கிணி வாய். கிங்கிணி வாய் தானே அந்த சலைங்கள்ல இருந்து மணி எல்லாம் கீழே விழாம இருக்கிறதுக்காக என்ன செய்வா, அந்த சலைங்களுடைய வாய லேசா மூடியிருப்பா. கொஞ்சம் மூடி இருக்கும், கொஞ்சம் திறந்திருக்கும். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. இந்த சலங்கை தாமரை பூக்களை போத்தது போல இருக்கும். இந்த சலங்கினுடைய வாயை போல உமது சிவந்த திருக்கண்கள் அப்படிங்கிறார். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. ஜனங்களுடைய கர்மவினைக்கு அடங்கி இருக்கிறது. கர்மவினைக்கு அடங்கி இருக்கிறது, லேசாக மூடப்பட்டது. நீளை, அதாவது நப்பினுடைய சேர்க்கை இது எங்களுடைய குற்றத்தை பொறுக்கும் தன்மையை வருது. அடைக்கலம் புகுந்த வாளுக்கு அடைக்கலம் வந்த வாளுக்கு அருள் புரிகிற தன்மை இது மறந்து இருக்கு. இதற்காகவே இந்த கிங்கிணி வாய் செய்த சொல்ற அந்த தாமரை பூ போல சொல்றாள். இத கொஞ்சம் திறந்து கொஞ்சம் மூடி இருக்கணும். தாமரை பூ செவந்து இருக்கும். தாமரை பூவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த உஷ்ணத்தை சூரியனுடைய கதிர் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா தான் மலரும்.
ஒரே சமயத்துல மலராது. செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, உன்னுடைய சிவந்த தாமரை கண்கள், அதனால் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கண்ணை திறந்து பாரு, கண்ணை உடனே திறந்து பாத்துறாதே. அந்த தேஜஸை எங்களால தாங்க முடியாது. எங்கள் மேல விழுத்துருத்துனா அதை தாங்க சக்தி எங்களுக்கு கிடையாது. அதனால் செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, எம்மேல் விழியாவோ, கண்ணை திறந்தவுடன் பகவானே உன்னுடைய பார்வை எங்கள் மேல இருக்கணும். கண்ணை திறந்தவுடனே கண்ணாடி பாக்குறேன்னு போக கூடாது, அப்பினிய பாக்குறேன்னு செய்யக்கூடாது. அந்த பார்வை எங்க மேல விழணும். செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. மகாபாரத யுத்தம் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனனும் அர்ஜுனனும் போறான். கிருஷ்ணா உங்ககிட்ட ஒத்தாசிக்க வர, யுத்தத்துல உன்னுடைய ஒத்தாசிக்க ஒரு 2 பேரும் வர. துரியோதனுடைய தலைப்பக்கம் இருக்கான், அர்ஜுனுடைய திருவடி பக்கம் இருக்கான். நீ முதல்ல அர்ஜுனனை பாக்குற, அர்ஜுனனை கடாட்சிக்கிற. அந்த கடாட்சமானது பாண்டவர்களுக்கு வெற்றி கொடுத்தது. அதே மாதிரி செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் சந்திரனும் சூரியனும் ஒரு சேர உதயமாக போல இருக்கணுமா. இப்படி சிரிச்சிறிதே எங்கள் மேல் பரவும் உன் பார்வை பிறகு பூரணமா இருக்கணும். உடனே கண்ணை அப்படி பெருசா பாத்துறாதே, கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து அதுக்கப்புறம் பூரணமாக எங்களை கடாட்சிப்பாயாக. எப்படி கடாட்சிக்கிறதுனா, சந்திரனும் சூரியனும் எப்படி அந்த அதனுடைய ஒளி வருமோ அந்த மாதிரி செய்யி, அந்த மாதிரி எங்களை கடாட்சி. சந்திர சூரிய உச்ச நேத்திரே, பகவானுக்கு தானே சந்திரனும் சூரியனும் கண்கள். ஜனங்கள் செய்யற தர்ம அதர்மங்களை பகல்ல சூரியனாக பார்க்கறான் பகவான், இரவில் சந்திரனா இருந்து பார்க்கறான். சந்திரன் தன்னுடைய குளிர்ந்த கரணங்களால எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறான். பகவான் அந்த மாதிரி தன்னை அண்டிய வாளுக்கு எல்லா பலனையும் கொடுக்கறான். இதெல்லாம் உதாரணமா சொல்லுவான். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், ஒரே சமயத்தில் உதயமானத்தை போல உமது பார்வை பரிபூர்ணமாக உம்முடைய 2 கண்களாலும் எங்களை கடாட்சிப்பீராக அப்படிங்கிறாய் வல்லாம். குழந்தையை ஒரு தாய் பாசத்துடன் பார்ப்பது போல பார்க்கணும் அப்படிங்கிறார். முதல் வரியில அங்கண், அகம், எண், உட்கண். அகம் கண்ணாக்க உட்கண், அகம்னா உள்ள இருக்கிறது, அகம் கண்ணா உட்கண், உள்ள இருக்கிற கண் உட்கண். 5வது வரியில செங்கண் அப்படிங்கிறார், வெளிக்கண். இப்படி எங்களை அகக்கண்ணாலும் புறக்கண்ணாலும் கடாட்சிப்பீரானால் எங்கள் மேல் சாபம் விழிஞ்சையிலோ, எங்கள் மேல் இருக்கிற பாபம் எல்லாம் போயிடும், அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். கிருஷ்ணருடைய கட்டில் கட்டில்கள் இருந்து பேசுறார். எங்கள் மேல் சாபம் விழிஞ்சையிலோ, சாபம்னு சொல்றார், பாபம்னு சொல்லல, சாபம்னு சொல்றார். பாவத்தை பிராயச்சித்தம் பண்ணி அழிச்சு விடலாம். பாவத்துக்கு பிராயச்சித்தம் உண்டு, ஒவ்வொரு பாவத்துக்கும் பிராயச்சித்தம் இருக்கு, வேதம் சொல்றது, சாஸ்திரம் இருக்கு. பாவத்துக்கு சாபத்துக்கு அப்படி இல்ல. மகான்களுக்கு நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யும் அபசாரம், அதனால அவ நமக்கு சாபம் கொடுக்கிற. அந்த சாபத்தை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். அது மாதிரி சாபம் கொடுக்கும் போது நீ இப்படி அனுபவிப்பான்னு சொல்லியே சாபம் கொடுக்குறப்பா. ரிஷிகள்லாம் நிறைய புராணங்கள்லாம் பார்த்தா தெரியும், சாபம் விட்டுருது. இந்த சாபம்ங்கிறது பகவானும் இதுக்கு விதி விலக்கு இல்லைங்கிறது சொல்றார். பகவானுடைய அவதாரத்துல பார்த்தோம்னா, அவருடைய தசாவதாரங்கள் அவதார ரகசியங்களா பார்த்தோம்னா பகவானுக்கும் சாபம் இருந்திருக்கு. ஹே கிருஷ்ணா, இப்படி எந்த சாபம் இருந்தாலும் உன் கடாட்சம், உன்னுடைய குளிர்ந்த பார்வை எங்க மேல் பட்டா எல்லா சாபமும் பிழிஞ்சு போயிடும். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குவாயாக, எங்கள் மேல் போடப்பட்ட இந்த சாபம் எல்லாம் ஓடி போயிடும். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் விழிஞ்சேலோ. குருவாயூரப்பன் கண்கண்ட தெய்வம் கிருஷ்ணன். குருவாயூர்ல இருக்கிற கிருஷ்ணன் பக்தர்களுடைய குறைகளை மனமுருகி வேண்டிட தீர்த்து வைப்பான் அவன். அப்படிப்பட்டவன் குருவாயூரப்பன். ஒரு பிராமணன், சாதாரண அந்த காலத்துல பிராமணனாலே பரம தரித்திரம் தான் பிராமணன். தரித்திரம் அவனுக்கு, அவன் தரித்திர தாங்கல் அது பிராமணனுக்கு. குருவாயூரப்பன் வேண்டிட்டான் பிராமணன், எனக்கு
உன்னை தரிசனம் பண்றேன், எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு வேண்டிட்டானாம் அந்த பிராமணன். இன்னொருத்தன் அவனுக்கு வாத நோய், கைகால் இழுத்துடுத்து, அவன் ஒரு கைகால் வழங்கல, எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியல அவனுக்கு. அவன் குருவாயூரனை பிரார்த்திச்சுக்கிறான், குருவாயூரப்பா உனக்கு ஒரு பணம் ஊட்டியே கொண்டு கொடுக்கிற சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய நோயை தீர்த்து வச்சிரு அப்படின்றான். ரெண்டு பேரும் குருவாயூரன் சன்னதிக்கு போறா. எப்படி போறான்னா, ரெண்டு பேரும் குருவாயூரன் சொப்பனத்தை சொல்றார். ஒரு குறிப்பிட்ட தேதி, ஒரு தினம், அந்த தினத்துல ரெண்டு பேரும் கோவிலுக்கு வர சொல்லிட்டார். சொப்பனத்துல ரெண்டு பேரும் போறா. குருவாயூரப்பன் கோவிலுக்கு போறா. ரெண்டு பேரும் யாரு என்னங்கிறது தெரியாது, ஏற்பட்ட கூட்டம் அங்க. கோவில்ல வந்த பக்தர்கள் ஏராளம். இந்த தரித்திர பிராமணன் செஞ்சா, குருவாயூர் போய் சேவிச்சுட்டு குளக்கரைக்க வரானா. குருவாயூரப்பன் சேவிச்சான். சேவிச்சுட்டு தனக்கு தனம் ஒண்ணு கேட்டாலும் செல்வம் ஒண்ணு கேட்டாலும் இல்லையோ சேவிச்சான். எனக்கு உனக்கு சேவிக்கணும் தனம் கொடுத்தான்னு கேட்டிருக்கான். சேவிச்சான். சேவிச்சுட்டு குளக்கரைக்கு வந்து மாத்தியானத்துக்காக கீழே இறங்க போறான் அவன். அந்த சமயத்துல இந்த வாத ரோகம் இருக்க, கைகால விடங்கலையே, அவர் எப்படியோ தட்டு தருமாறி குளக்கரைக்கு வந்தார். அவர் குளக்கரையில வந்து அந்த பணமூட்டியை கொண்டு வந்திருக்கார். பணமூட்டியை வந்து குளக்காரன் படியில வச்சு விட்டு கீழே இறங்கி ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சார். எனக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு தான் பணமூட்டியை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும், அதனால ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சான் அவர். இந்த குளக்கரையில அப்பதான் பிராமணன் மாத்தியானியத்தை முடிச்சார். முடிச்சுட்டு படி மேல ஏறி வர போது அங்க ஒருத்தன் பிராமணரை பார்த்தான். ஏ பிராமணா, இந்த பணமூட்டை உனக்கு தான் எடுத்துன்னு போ அப்படின்ட்டானா. சீக்கிரம் எடுத்துன்னு போ அப்படின்னானா. இந்த பிராமணனுக்கு உடனே வேற ஒன்னும் சொல்ல தோணல. இது குருவாயூருடைய சங்கல்பம் சொல்லிட்டு இந்த பணமூட்டி எடுத்துன்னு போயிட்டு இருந்தான். இந்த குளிச்சிட்டு இருந்த இந்த வாத நோய்க்காரன் இதுல இருந்து குளத்துல இருந்து வெட்டி மேல பார்த்தான். ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தவன் பணமூட்டி யாரும் எடுத்துன்னு போயிடணும். எடுத்து போனோம்னே இருக்கு, ஐயோ வந்து குருவாயூரப்பனுக்காக கொண்டு வந்த பணமூட்டியாச்சே அப்படின்ட்டு என்ன செஞ்சானா, குளத்துல இருந்து விட்டுக்கிட்டு எழுந்து தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சானா. அவனை எங்க எடுத்து போற, நில்லு 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 சத்தியம் போனானா. அதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான். இந்த சொன்னானே பிராமணரே பணமூட்டி எடுத்துன்னு போ அப்படின்னுட்டு அவன் பின்னாடியே போனானா. போயிட்டு நிறுத்தி சொன்னானா, எங்க போற நீ அப்படி கேட்டானா. அப்ப சொன்னானா அவன், இந்த மாதிரி நான் பணமூட்டியே கொண்டு வந்தேன், குருவாயூரப்பனுக்கு கொடுக்கணும், எனக்கு கைகால் வழங்கல்த, அதை வந்து தீர்த்து வைங்கிறதுக்காக நான் வேண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டானா. கேட்கிற போது அந்த சொன்னானா, அவன் சொன்னானா, உனக்கு எங்க வாதரோகம், நீ நன்னா தான் இருக்க அப்படின்னானா. அப்பதான் குளத்துல இருந்து எழுந்து இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கு. ஓடி வந்து அவனுக்கு தெரிஞ்சுதான் வாதரோகமும் தீர்ந்து போச்சு, பணம் ஊட்டியும் போய் சேர்ந்த இடத்துல போய் சேர்த்து விட்டு உள்ள போனா ஆனந்தமா குருவாயூரை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அவன். இந்த மாதிரி தரித்திரங்கிற சாபத்தையும் கொடுக்கிறார், வாதரோகங்கிற சாபத்தையும் கொடுத்து இந்த ரெண்டுத்தையும் பகவானும் தீர்த்து வைக்கிறார். எல்லா சாபத்தையும் தீர்த்து வைக்கும் கிருஷ்ணனே, எங்களுடைய சாபத்தையும் அகற்றும் அப்படிங்கிறார். பிரம்ம சாபம், பிரம்மாவுடைய சாபம் மார்பில் வியர்வையாலே போக்கலாம். துர்வாசரின் சாபம் மார்பில் இருப்பவளின் கட்டாட்சத்தாலே போக்கலாம் அப்படின்னு பூர்வாச்சாரியால் சொல்லுவார். ருத்ரனுக்கு பிரம்மா சாபம் கொடுத்தார். ருத்ரனுக்கு வலது உள்ளங்கையில கபாலம் ஒட்டி கொடுத்து அந்த கபாலத்தை எடுத்துன்னு எங்க பார்த்தாலும் அலையிறார் அவர். இந்த காலத்துல டூ வீலர்ல போறது கையில எடுத்துன்னு அலையிறாரு, ஒரு கபாலம் மாதிரி ஒண்ணும், ஹெல்மெட் பேரு ஹெல்மெட் தானே, அது எடுத்து அதே மாதிரி அவர் அங்கெங்கயும் அலைஞ்சார் அவர். பிரம்மா எந்த இடத்துல போனாலும் எங்க போய் சேவிச்சாலும் அது கையை விட்டு போக மாட்டேங்கிறதுக்கு கடைசியில ருத்ரன் பகவான சரணடைஞ்சாராம். பகவான் தன்னுடைய திருமார்பில் இருந்த வியர்வையை அள்ளி கபாலத்தில் தெளிக்க கபாலம் ருத்ரன் கையில் இருந்து கீழே விழுந்தது. இத திருமங்கி ஆழ்வார் திருக்குறும் தாண்டகத்துல இதுக்கு பாசுரம் விட்டுருக்காரு. இதுக்கு திருமங்கி ஆழ்வார், பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிந்து உண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கட்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயலல்லார் மற்றையார்க்கு உயலாமே. திருக்கட்டியூர் பெருமாள் சாப விமோசன பெருமாள்னே பேரு. பிரம்மசாபம் மார்பில் வியர்வையாலே போக்கலாம் அது சொல்வார் இந்த சாபம் போறதுக்கு. அதே மாதிரி துர்வாசுடைய சாபம் இந்திரனுக்கு, அது மகாலட்சுமி பேபி சொல்லியிருக்காத. அந்த இந்திரனுக்கு ராஜ்யானம் போயிட்டு திருப்பார்கடலை அடைஞ்ச போது மகாலட்சுமி அவதாரம். மகாலட்சுமி இந்திரனை கடாட்சிக்கிறதுக்கு அப்புறம் அந்த துர்வாசுடைய சாபம் போச்சு அப்படின்பா.
இந்த மாதிரிலாம் பூர்வாச்சாரியால் இந்த சாபத்தை பத்தி சாபங்கிறத பத்தி அவ்வளவு சொல்றா. சாபம் ஆரம்பிச்சுதான் ஆகணுங்கிறத பத்தி சொல்வாத. இத அந்த காலத்துல பெரியவாள்லாம் இந்த பாசுரத்தையாவது தினம் நீ நியமத்தோட சொல்லு அப்படின்பா. உன்னுடைய நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோ அந்த ஆசை, அந்த விருப்பம், நியாயமான ஆசை, நியாயமான விருப்பம் எல்லாம் நிறைவேறாம உனக்கு என்னென்ன பாபம் தடுக்கிறதோ சாபம் தடுக்கிறதோ அதெல்லாம் நீங்க போயிடும். அதனால இந்த பாசுரத்தையாரி சொல்லிடுவா அப்படின்பாலாம் அந்த காலத்துல பெரியவாள்லாம். விவாகம் செல்வம் வேண்டுபவர்கள் இந்த பாசுரத்தை சொல்லு அப்படின்பா. ருக்மணியால் எழுதப்பட்ட 7 ஸ்லோகங்கள் அதை அனுசந்தானம் பண்ண வந்தா கன்னியாகுமரி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். பாரதத்துல விராட பருவத்தை ஒரு குறிப்பிட்ட நாள்ல வாசனை வந்தாக்க மழை பெய்யும். மழை பெய்யாடமெல்லாம் மழை பெய்யும், சுபிஷமாகும். இந்த மாதிரிலாம் இருக்கு. சாபத்திற்கு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்ற. இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம் அங்கன்மான் ஞானத்து அரசர் விமான அரசர். அங்கன்மான் ஞானத்து அரசர் இந்த கண்ணு காது இந்திரியங்கள் இருக்க கூடிய சரீரத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்கள். அங்கன்மான் ஞானத்து அரசர்னா இந்த ஜீவாத்மாக்கள் அபிமான பங்கமாய், அபிமான பங்கம்னா அந்த அரசர்களுக்கு அகங்காரம் அபிமானம் இருக்கிற மாதிரி ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் நாங்களும் சுதந்திரங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கும் இந்த சரீரத்தை அபிமானம் இருந்தது. இது எல்லாத்தையும் நாங்க விட்டு எல்லாத்தையும் அழித்து இனி பள்ளிக்கட்டின் கீழே நாங்கள் வைகுண்டத்தில் உள்ள பரியங்கத்தின் கீழே பள்ளிக்கட்டு எது? வைகுண்டத்தில் உள்ள பரியங்கம் கட்டில் பகவான் அதாவது ஆதிசேஷ மேல உட்கார்ந்திருக்காரு. அந்த பரியங்கம் சங்கம் இருப்பார் போர் தலை பெய்தோம். நித்தர்கள் முக்தர்கள் கூட்டத்தை போல நாங்களும் இந்த முக்தியாகி அனுபவத்தை பெறறதுக்காக சரணாபதி பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். கிங்கினிவாக செய்த தாமரை பூ போலே 2 எமைகள் இருக்கும் இல்லையோ, இந்த 2 எமைகளுக்கு இடையே இருக்கிற தாமரை பூ போன்ற கண்களால் செங்கண் சிரிச்சிறியே எமேல் விழியாவோ அன்போடு பார்ப்பார். சிவப்பு நிற கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு எங்களை பார் அப்படிங்கிறார். திங்களும் ஆதித்தியனும் விழுந்தார் போல் அங்கண் 2 கொண்டும் எங்கள் வேல் நோக்குதியேல். கொஞ்சம் கொஞ்சமா கண்களை திறந்து கண்ணன் பார்க்கும்போது அது திங்கள், அதாவது சந்திரன், ஆதித்யன் சூரியன் எப்படி பூரணமா ஒளிய கொடுக்கிறாளோ அப்படி கண்களை நன்னா திறந்து பூரணமா எங்களை கடாட்சி. சந்திரனை போல பார்வை கொழுந்திருக்கணும். சூரியனுடைய ஒளி போல அது எப்படி இருட்டு விளக்குறதோ இருட்டு விரட்டுறதோ அதை போல எங்களுடைய பார்வை இருக்கணும். அந்த பார்வையால எங்களுடைய பாபங்கள் சாபங்கள்லாம் போகணும். அப்படி எங்களை கடாட்சி. அதனால எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ சஞ்சிதம் பிராரப்தம் சாபங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அதனால அப்படிங்கிறார். அப்படி இதுல சுவாபதேசம் சொல்வதற்கு பக்தன் ஆச்சாரிய உபதேசத்தால சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிறத தெரிஞ்சுட்டு பகவானிடம் மோட்சத்தை பிரார்த்திக்கும் பாசுரம் அப்படிம்பாயில. இந்த பாசுரம் திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசத்தை குடிக்கிறது அப்படின்பா. ஸ்ரீ சுந்தரவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சோர சுந்தராய பரபிரம்மன் நமஹ. இந்த பெருமாள் ஸ்ரீ சுந்தரவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சோர சுந்தராய பரபிரம்மன் நமஹ. இன்னைக்கு இதோட இந்த 22 பாசுரத்தோட முடிச்சுக்கிறோம். வர சனிக்கிழமை மறுபடியும் மீது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பாசுரங்கள் அன்னைக்கு நம்ம பார்க்கலாம்.